Hello everyone. So இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூரன் பேட்ச் which is mainly for 11th standard students and இந்த பேட்ச்ல மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போர்டில் இருக்கிற ஸ்டேட் போர்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்றது. இது இல்லாம சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா தாராளமா நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் டீச் பண்ண போற கண்டென்ட் வந்து ரெண்டு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக் பேக்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றது, என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும், எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நல்ல ஞாபகம் தங்கம். இது கைனமெட்டிக்ஸ் சொன்னா உங்க புக்ல வந்து மோஷன் இன் 1D மோஷன் இன் 2D ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல நம்ம கவர் அப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ லெக்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் ஜேஇ பசங்களுக்கு கான்செப்ட் மட்டும் வேணா பார்த்துக்கோங்க. பட் இந்த சீரிஸ் நான் அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்மள்ட்ட தனியாக நீட்டுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து டீச் பண்ணுறதை பாருங்க. ஓகேவா? இது மெயினாக போர்டு ஃபோக்கஸ்க்காக இருக்கும். அண்ட் எஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் ஆஃப் கைனமெட்டிக்ஸ். ஓகே, கைனமெட்டிக்ஸோட ஒன் ஷாட். நம்ம பேட்ச் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேட்சோட பேர் சூரன் பேட்ச். பிசிக்ஸ் வால ஆப்குள்ள போயிட்டு நீங்க சூரன் பேட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணா சூரன் மட்டும் கூட போட்டா போதும். கிளாஸ் 11 கூட போடணும்னா சூரன் மட்டும் போட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அழகான போட்டோல இருக்கிற நம்ம தருண் சார் அண்ட் பிருத்வி சார் வந்துருவாங்க. இங்க வந்து எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ரோல் நவ் அப்படின்னு இருக்கும். ஃப்ரீ என்ரோல் தான், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த வருஷம் உங்களுக்கு. ஸோ ஃப்ரீயா என்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரீ என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையான கிளாஸோட நோட்ஸு, சார் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் டீச் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு நோட்ஸாக கிடைச்சா நல்லா இருக்குமே, நான் பிடிஎஃப் போட்டுக்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்புக்குள்ளே போயிட்டு நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து லெசன் ஃபுல்லா ஒன் ஷாட்னால நிறைய டாபிக்ஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, மோஷன் என்ன, வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்க போறோம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை ஸ்கேலர், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை வெக்டர், அதுல தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தங்கும். பொசிஷன் வெக்டார், டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, கால்குலஸ் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது, அதனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கால்குலஸ் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா என்னோட வீடியோ இருக்கு, நான் கால்குலஸ் இதில் இன்க்ளூட் பண்ணால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. ஓகே, ஸோ போர்டுக்கு அந்த அளவுக்கு கால்குலஸ் தேவைப்படாது. ஏன்னா எப்படினாலும் நீங்கள் மேத்ஸில் படிக்க தான் போறீங்க. கால்குலஸ் தனியாக வேணும் அப்படின்னா நீட் சேனலில் போங்க. நீட் சேனலில் பேசிக் மேத்ஸில் 2வது நாளில் நான் இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன் ஏன் எதுக்கு எப்படி எல்லாத்தையும் டீச் பண்ணி வச்சிருப்பேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மோஷன் அலாங் 1Dனா என்ன, அடுத்து ப்ரொஜெக்டைல் மோஷன், அப்புறம் ஆங்குலர் மோஷன், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த லெக்சரை வைண்ட் அப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ லெக்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா கீழே டைம் ஸ்டாம்ப்ல கொடுத்துட்றோம், என்னென்னைக்கு என்னென்ன டாபிக் டீச் பண்ணியிருக்கோன்ட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன? சரியா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து உட்காந்து அப்சர்வ் பண்ண போறோம். நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அப்சர்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இஃப் வி இமேஜின் அ கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், இட் இஸ் டிஸ்கிரைப் ரிலேட்டிவ் டு இட். இப்போ நல்லா பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தள்ளி இருக்குன்னு நீ கேட்ப, சார் எங்கேல இருந்து எவ்வளோ தள்ளி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் திண்டுக்கல்ல இருக்கேன், அப்போ நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா, சார் யார்கிட்ட இருந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கன்னு கேட்டால் தான் சொல்ல முடியும். அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் இங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா இது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். சரி, எனக்கு இதே லொகேஷன் வேணும், ஆனா இங்கில இருந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் திண்டுக்கல்ல இருக்கேன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க வந்து திண்டுக்கல் தானே, நீங்க 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க 100 கிலோமீட்டர். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க. அப்ப ஆளுக்கு வேற வேற சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், சார் அவங்க என்னை எங்கல இருந்து உட்காந்து பாக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அசியூம் பண்ணிக்கிறோம், அதுல நம்ம என்ன பண்றோம், ஒரு பொசிஷனை டிஸ்கிரைப் பண்றோம். சரிங்களா? ஸோ எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அவ்வளோதான் சார் இதோட மீனிங். அதாவது எங்கே உட்காந்து நம்ம பார்க்க போறோம். இங்கேருந்து நான் இந்த புள்ளியை பார்த்தேன்னா கொஞ்சம் தூரமா இருக்கும், இங்கேருந்து பார்த்தா பக்கத்துல இருக்குது. சொல்ற லாஜிக் புரியுதா? இதுதான் சார். இப்ப நல்லா பாரு, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, இது வந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின். அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், ஏதோ ஒரு நேரத்துல ஒரு ஆப்ஜெக்ட் எங்கேயாச்சும் இருக்கலாம். மேபி இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு சார், ஏதோ ஒரு டைம்ல இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குது, இங்க இருக்கு. அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், எது ஃப்ரேம், இந்த XYZ ஆக்சிஸ் வச்சிருக்கோம்ல, இதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்ப நான் மெஷர் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸ் எங்கல இருந்து, இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து, to which the position of object is described. நல்லா பாரு, இந்த XYZ ஃப்ரேமை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன சொல்றேன், இந்த பால் வந்து X ஆக்சிஸ் YZ ல இவ்வளோ தள்ளி இருக்குது. அப்ப நான் இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் சொல்றேன். பட் பொசிஷன் வேணும், அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு தெரியணும்னா நான் என்ன சார் பண்ணணும், ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வைக்கணும்.
இப்போ நான் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன்னா எங்கேல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் அதை பொறுத்து தான் என் பொசிஷன் நான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அட் எனி கிவன் இன்ஸ்டெட் ஆஃப் டைம் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப். இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ற எதை பொறுத்து? இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து. இந்த ஆரிஜின்ல இருந்து நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கீங்க, ஒய் ஆக்சிஸ்ல ஒய் டிஸ்டன்ஸ், ஜெட் ஆக்சிஸ் ஜெட் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ், ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இதோட பேர் தான் என்ன சார்? கார்ட்டீசியன் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் நம்மளுக்கே தெரியும். இந்த பொசிஷன் சொல்ல போறோம். ஒரு ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் எல்லாமே எதை பொறுத்து சொல்ல போறோம்? இந்த ஆரிஜினை பொறுத்து. இதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? இந்த டெஃபினேஷன் அப்படியே நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அழகா 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்கெல்லாம் தேவைப்படுமோ நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். இங்கே அவ்வளவுதான் சார், இந்த டெஃபினேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ நல்லா பாரு, நம்ம யூஸ் பண்ற கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ரைட் ஹேண்ட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது நல்லா பார்த்தனா, நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல கையை வச்சு ஒய் ஆக்சிஸ்ல கையை திருப்புறான், ஜெட் ஆக்சிஸ் தான் ஆக்சிஸா இருக்கும். அப்ப நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம வரைஞ்சது எல்லாமே பார்த்தோன்னா இப்படி இருக்கும் சார். இது எக்ஸ் ஆக்சிஸ்னா இது ஒய் ஆக்சிஸ். அப்ப ஜெட் வந்து 2 பேருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்ப ஜெட் நான் உள்ள வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கு தான் ரூல் என்ன சார்? கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் நம்ம யூஸ் பண்றோம். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னா ஒண்ணுமே இல்லை சார். எது மொத வெக்டார்? எக்ஸ் தான் சார். எக்ஸ் கமா ஒய் தான் நம்ம பார்க்கணும். ஸோ எக்ஸ் தான் இங்க இருக்கு சார். இது எக்ஸ் ஆக்சிஸ் சார். ஒய் எங்க இருக்கு? மேல. அப்ப நான் கையை எப்படி திருப்பிக்கிறேன்? ஸோ இது மொத வெக்டார். ரெண்டாவது வெக்டார் எங்க இருக்கு சார்? மேல இருக்குது. அப்ப தம்ப் எங்கிட்டு வருது? தம்ப் வெளியே வருது. அப்ப நான் ஜெட் ஆக்சிஸ் எங்க இருக்கணும் சார்? இப்படி வரணும். இதான் கரெக்ட் மெத்தட். சரியா? சப்போஸ் எக்ஸ் இங்க இருக்கு சார், எக்ஸ் இங்க இருக்குது, ஒய் இங்க இருக்கு சார். அப்ப ஜெட் எங்க வரும்? நல்லா பாரு, மொத வெக்டர் டைரக்ஷன்ல கை வை. ஒய் வந்து வெளியில இருக்கு சார். ஒய் வெளியே இருக்கு. அப்ப ஜெட் எங்கிட்ட வருது? இதுதான் சார் ஜெட். இதுல பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் வெளியே வச்சிருக்கேன் சார், ஒய் ஆக்சிஸ் இங்கிட்டு இருக்குது. அப்ப ஜெட் எங்கிட்ட வருது? மேல வருது. இதான் ரைட் ஹேண்ட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இதை வச்சு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் நம்ம ஃபாலோ பண்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸுக்கு அப்புறம் ஒய், ஒய்க்கு அப்புறம் ஜெட். இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் மாதிரி தான் இருக்கும் பாரு. எக்ஸ் ஒய் ஜெட். சரியா? எக்ஸ் ஒய் ஜெட், எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். இது ஞாபகம் வச்சுக்கோ. நீ மாத்தி போட்டுறக்கூடாது. சரியா? எக்ஸ் போட்டு ஒய் இங்கிட்டு போட்டேன்னா ஜெட் இங்கே வராது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு. எக்ஸ் இங்க போட்டு ஒய் இங்க போட்டு ஜெட்டை இங்க போட முடியாது. ஏன் சார் போட முடியாது? நல்ல ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் வெக்டர் எக்ஸ், எக்ஸ் டைரக்ஷன்ல கை வை. ஒய் எங்கிட்டு இருக்கு? இங்கிட்டு இருக்கு. ஒய்ல கையை திருப்பு. அப்ப ஜெட் வந்து எங்கிட்டு வரணும்? உள்ள வரணும், வெளியே வராது. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் கார்ட்டீசியன் கிடையாது. ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் கிடையாது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சார் எக்ஸ் ஒய் ஜெட் தானே சார், நான் இங்கே எக்ஸ் ஒய் இங்கே ஜெட் போடுறதுல இங்கே எக்ஸ் இங்கே ஒய் இங்கே ஜெட்னு போட்டால் தப்பான்னு கேட்டால் தப்பு தான் சார். ஓகேவா? இது வந்து உனக்கு இங்க தேவையில்லைனாலும் உனக்கு ப்ராடக்ட், சரியா, வெக்டார் ப்ராடக்ட் நான் சொல்றப்ப இந்த ரூல் தேவைப்படும். முதல் வெக்டார் கிராஸ் ரெண்டாவது வெக்டார் வந்து மூணாவது வெக்டார் கொடுக்கும் அப்படின்றப்ப. ஒரு பாயிண்ட் மாஸ்னா என்ன சார்? இப்ப நல்லா பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொசிஷன் கொடுக்குறோம் இல்ல, ஒரு பொசிஷன் கொடுக்குறோம். பட் அந்த ஆப்ஜெக்ட் அவ்வளவு சின்னதா இருக்குமா? இல்ல சார். இப்போ ஒரு கார் வந்து ரோட்ல இந்த இடத்துல இருக்குது. ஸ்டார்டிங்ல கார் வந்து ஸ்டார்டிங்ல 2 மீட்டர்ல இருக்குது. ஃபைனலா பாத்தீங்கன்னா கார் வந்து 5 மீட்டருக்கு போயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? கார் வந்து 2 மீட்டர்ல இருந்து 5 மீட்டருக்கு போயிருக்குன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆனா காரோட லென்த், இந்தியால ரெடி பண்ற காரோட லென்த் பார்த்தனா 3.995 மீட்டர் இருக்கும். சரியா? 4 மீட்டர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா 4 மீட்டர் வச்சுட்டாங்கன்னா டாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். சரியா? பொதுவா ஒரு காருக்கு வந்து 28% டாக்ஸ்னா, சப்போஸ் உங்க காரோட லென்த் இந்த 4 மீட்டரை தாண்டிடுச்சுன்னா டாக்ஸ் வந்து அப்படி 42% ஆயிரும். ஆல்மோஸ்ட் 50% டாக்ஸ். வண்டியோட ரேட் என்னவோ அதுல 50% வந்து டாக்ஸ்ல கட்டணும். அப்ப கார் வந்து காஸ்ட்லி ஆயிரும். அதனால பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த கார் இந்தியால வந்து 3995 மில்லிமீட்டர் இல்லைன்னா 3.995 மீட்டர், அதாவது 4 மீட்டர் போயிடக்கூடாது. அதனாலதான் இப்படி ரெடி பண்ணுவாங்க. வேணும்னு ஒரு 5 மில்லிமீட்டர் கம்மி. 5 மில்லிமீட்டர்னா எவ்வளோ சார்? சரி, இதான் சார் 1 சென்டிமீட்டர். கரெக்டா இல்லையா? இவ்வளோண்டு இருக்கதான் 1 சென்டிமீட்டர், அதுல 5 மில்லிமீட்டர். அவ்வளோ நுணுக்கமா செய்வாங்க. சப்போஸ் அது 4 மீட்டர் தாண்டிடுச்சுன்னா நிறைய டாக்ஸ் பே பண்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? அப்ப யோசிச்சு பாரு, ஒரு கார் 2 மீட்டர்ல இருந்து 5 மீட்டர் போயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரோட லென்த்தே எவ்வளவு இருக்கும்? 4 மீட்டர் இருக்கும். அப்ப இங்க இருக்க கார்னா 4 மீட்டர்னா காரே வந்து குத்து மதிப்பு இங்க வரைக்கும் இருக்குமா இருக்காதா? 2ல ஸ்டார்ட் பண்ணி 4 மீட்டர் இங்க 6 மீட்டர் வரைக்கும் காரே இருக்கும். அப்ப நம்ம கால்குலேஷன் பண்றது கஷ்டமா போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மொத்த சிஸ்டமையே ஒரு பாயிண்ட் மாதிரி அசியூம் பண்ணிக்குவோம். இந்த மொத்த காரை என்ன பண்ணிக்கிறோம்? இதான் சார் காரு, இதான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். புரியுதா இல்லையா? ஸோ பாயிண்ட் மாஸ்னா என்ன சார்?
மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், சரியா? இந்த மொத்த பாடியோட மாஸை நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அசியூம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? மொத்த பாடியோட மாஸ் என்ன பண்றேன், ஒரே பாயிண்ட்ல அசியூம் பண்ணிக்கிறேன். இதனால இது பேர் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் சார். பெருசா ஒன்னில இது இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஆனா நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றப்ப, ஏன்னா நான் வந்து லேட்டரான சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் நடத்துவேன். சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகளுக்கு போறப்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்டான விஷயம், ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டைப்ஸ் ஆஃப் மோஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, லீனியர் மோஷன், நேரா போற மோஷன், அது பேர் தான் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மோஷன் பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் என்ன சார், இந்த ஆப்ஜெக்ட் பேர் சர்க்குலரா சுத்துதா, இது பேர் தான் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் ரொட்டேஷனல் மோஷனும் சர்க்குலர் மோஷனுக்கு வித்தியாசம் இருக்கு, சரியா? ரொட்டேஷனல் அதாவது என்னன்னா, ஒரு சில டைம் ரோலிங் மோஷன் ஒரு மோஷன் படிப்போம். அதாவது இந்த காரோட டயர் பார்த்தோன்னா ரோல் ஆகும் சார். அந்த ரோலிங் மோஷன்ல பார்த்தோன்னா கார் நேரமும் போகுது சுத்தமும் செய்யுது, சரிங்களா? நேரமும் போகுது சுத்தமும் செய்யுது, புரியுதா? இது பேர் தான் ரோலிங். அதாவது லீனியர் மோஷன் பிளஸ் ரொட்டேஷனல் மோஷன் சேர்ந்தாதான் ரோலிங் மோஷன், ஓகேவா? சர்க்குலர் மோஷன், ஓகே, ரொட்டேஷனல் மோஷன். அடுத்து வைப்ரேஷனல் மோஷன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் சார். இதான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோ. ஏன் இந்த பாரு, அதாவது என்னன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு மையம் வச்சு இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போகுதா, இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி போறது தான் என்னது வைப்ரேஷனல் மோஷன், சரிங்களா? இல்லைன்னா இது பேர் ஹார்மோனிக் மோஷன், பீரியாடிக் மோஷன் கூட நம்ம சொல்லுவோம், ஓகே? ஜென்ரலா நம்ம பார்க்க போறது 1D 2D அண்ட் 3D. இந்த லெசன்ல வந்து லீனியர் மோஷன் சர்க்குலர் மோஷன் பார்ப்போம், ஓகேவா? சர்க்குலர் மோஷன் தான் ரொட்டேஷனல் மோஷன், ஓகே? ரோலிங் மோஷன் பார்த்தோன்னா லீனியர் மோஷன் பிளஸ் ரொட்டேஷனல் மோஷன் ரெண்டு சேர்த்தா ரோலிங் மோஷன் கிடைக்கும். அது வந்து நம்ம சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ல பார்ப்போம். இந்த ஆசிலேஷன் அண்ட் வேவ்னு கடைசியில் 2 லெசன் இருக்கும், அங்கே வந்து வைப்ரேஷன் மோஷன் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னா, நல்லா பாரு, இப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்படி இருக்குது, மேலே கீழே போகுதா? அப்போ நல்லா பாரு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாயிண்ட் மையம் வச்சு இது மேலே கீழேன்னு போய்கிட்டு இருக்கு, சரியா? மேலே கீழே இந்த மோஷன் தான் என்ன சார், இந்த பாயிண்ட்டுக்கு அபவுட்டா மேலே போகுது கீழே போகுது, மேலே போகுது கீழே போகுது. இது என்னது வைப்ரேஷனல் மோஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸ்கேலார் என்றால் என்ன, வெக்டர்னா என்ன? அகைன் வாண்ட் 2 மார்க்ல கேட்கக்கூடிய டெஃபினேஷன், வாட் இஸ் ஸ்கேலார், வாட் இஸ் வெக்டர், கிவ் எக்ஸாம்பிள். நல்லா பாரு, என்கிட்ட ஒரு லென்த் இருக்கு சார், சரிங்களா? 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன். அப்ப நான் சொல்றேன், நான் 1 மீட்டர் நடக்கிறேன். எந்த திசையில? நான் 1 மீட்டர் நடக்கிறேன், ஈஸ்ட நோக்கி இல்ல வெஸ்ட் நோக்கி, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நான் ஈஸ்ட நோக்கி 1 மீட்டர் நடக்கிறேன். அப்ப அந்த 1 மீட்டருக்கு பத்தி அந்த வேல்யூ, அந்த நம்பர், அதை தான் நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றோம், சரியா? இந்த வெக்டாரோட லென்த் என்ன, அதோட வேல்யூ என்ன, சரியா? 1 மீட்டர் வெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 1 மீட்டர் வந்து அதோட வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன் சார் அவங்க லென்த்னு மட்டும் சொல்லாம ஜென்ரலா வேற எதுவும் சொல்லாம? எஸ், ஏன்னா நான் ஃபோர்ஸ்னு சொல்றப்ப 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்வர்ட், சரியா? நான் வந்து ஒரு சேரை தூக்க போறேன் சார், 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அதை மேலே தூக்குறேன், எப்பா பயங்கர வெயிட்டா இருக்குது, 10 நியூட்டன் அப்வர்ட். அப்ப அப்வர்ட் வந்து டைரக்ஷன், இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்ப நான் லென்த்னு மட்டும் சொல்ல முடியாது, லென்த் ஆஃப் த வெக்டரை மேக்னிடியூட்னு சொல்ல முடியாது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதோட இந்த நியூமரிக்கல் வேல்யூ இருக்குல்ல, இதுதான் சார் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார், சரியா? மேக்னிடியூட். அடுத்து இந்த அப்புங்கிறது டைரக்ஷன், வெஸ்ட்ங்கிறது ஒரு டைரக்ஷன். அப்போ ஒரு வெக்டார் குவான்டிட்டியில என்னென்ன சார் இருக்கும்? வெக்டார் குவான்டிட்டி இஸ் அ குவான்டிட்டி, இல்லைன்னா வெக்டார் பிசிக்கல் குவான்டிட்டி which is described by both magnitude and direction. எனக்கு அதோட மேக்னிடியூட்னா என்ன சார், நம்பர் வேணும். 10 நியூட்டனா, 20 நியூட்டனா, 30 நியூட்டனா? நான் வந்து கார் ஓட்டி போறேன், அப்ப நான் எத்தனை என்ன வெலாசிட்டியில போறேன்னு கேட்டாங்கன்னா, 40 மீட்டர் பர் செகண்ட் ஈஸ்ட் நோக்கி போறேன், 40 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் மதுரை போறேன் அப்படின்னு சொல்றேன்னா, டுவர்ட்ஸ் மதுரை வந்து டைரக்ஷன். 40 மீட்டர் பர் செகண்ட் என்ன சார், மேக்னிடியூட். அப்போ ஒரு வெக்டார் குவான்டிட்டினா என்கிட்ட மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷன் இருக்குது, ரெண்டுமே இருந்தால் அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. So vector quantity is a quantity which is described by both magnitude and direction. Scalar quantity ல direction இருக்காது, சரியா? என் ஹைட் என்ன சார், 1.7 மீட்டர், சரியா? என் ஹைட் என்ன 1.7 மீட்டர், இதான் சார் என் ஹைட்டு. என்னோட மாஸ் என்ன சார், 70 கிலோ. சார் 70 கிலோ மேல 70 கிலோ சைட்ல அப்படி சொல்ல மாட்டோம். ஸோ அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, ஓகேவா? ஸோ ஸ்கேலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் அது பேர் ஸ்கேலார்னு சொல்லுவோம். மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்தால் அது பேர் வெக்டார்னு சொல்லுவோம். ஸ்கேலாருக்கு எக்ஸாம்பிள் என்ன சார், மாஸ், டைம், டெம்பரேச்சர். டைம் என்ன சார், 10:15, எங்க மேலேயா கீழேயா சைட்லையா சார், 10:15 தான் சார், அதுக்கு என்ன சார் டைரக்ஷன், புரியுதா? ஃபீவர் எவ்வளோ சார், 102 சவுத்லையா? இல்லை சார், அதுக்கு டைரக்ஷன் கிடையாது.
வேற நான் வெலாசிட்டி சொல்றேன். நான் 40 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போறேன். எங்கிட்டு போறேன் சார்? 40 மீட்டர் பர் செகண்ட் திண்டுக்கல்லை நோக்கி போறேன். 40 மீட்டர் பர் செகண்ட் சென்னையை நோக்கி போறேன். 100 மீட்டர் பர் செகண்ட் வானத்தை நோக்கி போறேன். ராக்கெட்ல போறேன். பணக்காரன் சார் நானு. ஓகேவா? அப்ப அங்க என்ன இருக்கு சார்? இது டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் காலையில 10 கிலோமீட்டர் கிழக்கா நடந்தேன், ஈஸ்ட நோக்கி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சார்? நான் என்ன சேர்த்துட்டேன்? டைரக்ஷன் சேர்த்தனா வெக்டார் ஆயிருச்சு. புரியுதா இல்லையா? அப்போ ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்தேன்னா எனக்கு மேக்னிடியூடும் இருக்கும், கூடயே ஒரு டைரக்ஷனும் இருக்கும். மேக்னிடியூடு டைரக்ஷன் ரெண்டுமே இருந்தால் அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. மேக்னிடியூட் மட்டுமே இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. எனி டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டிஃபிகல்ட்டி இருந்தால் சொல்லு. இப்போ நல்லா பாரு, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார். ஈக்குவல் வெக்டார்னா என்ன சார்? நல்லா பாரு, வெக்டார்னா என்னென்ன இருக்கணும் சார்? மேக்னிடியூட், டைரக்ஷன் இருக்கணும். அப்போ ஈக்குவல் வெக்டார்னா அவங்களோட மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கணும், டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கணும். இதுதான் ஈக்குவல் வெக்டார். இது ஒரு வெக்டார் வரைஞ்சிட்டு இது இன்னொரு வெக்டார்னு சொன்னா இது ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நல்லா பாரு, என்னதான் நான் மேக்னிடியூட் ஒரே மாதிரி, சரியா? நான் சும்மா அளந்து கூட வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. அளந்து கூட வரையும். இவ்வளோனா இங்கிருந்து இவ்வளோ வரணும் சார். இப்ப நல்லா பாரு, இது 1 மீட்டர்னா இதுவும் 1 மீட்டர் தான் சார், சரியா? இது 1 மீட்டர்னா அது 1 மீட்டர் தான். ஆனா டைரக்ஷன் என்ன சார்? இவன் எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிருக்கான், இவன் வந்து எக்ஸ் ஒய் கலந்து போயிருக்கான். நான் இதே வெக்டாரை இங்க வரையறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதோட லென்த் சேம். ஆனா இது ரெண்டு ஈக்குவல் வெக்டார்னு கேட்டா இல்ல. ஏன் சார்? ஏன்னா வெக்டார்னா டைரக்ஷனும் சரி மேக்னிடியூட் சரி ஈக்குவலா இருக்கணும். என்னதான் நான் மேக்னிடியூட் எல்லாத்தையும் 1 மீட்டர்னு வச்சு வரைஞ்சாலும் டைரக்ஷன் வேற. அப்ப டைரக்ஷன் மாறிடுச்சுன்னா ஒன்னா இருக்காது. இது என்ன கிடையாது சார்? ஈக்குவல் வெக்டார்ஸ் கிடையாது. இது ஈக்குவல் வெக்டார். பேரலல் கொலினியர்னா என்ன சார்? ஒரே லைன்ல இருக்கிற வெக்டார். சோ பேரலல் வெக்டார் பார்த்தனா ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். அதோட மேக்னிடியூட் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மேக்னிடியூடும் சேமா இருக்குது, டைரக்ஷனும் சேமா இருந்தா அது ஈக்குவல் வெக்டார். அண்ட் எஸ், டைரக்ஷன் சேமா இருந்தாலே பேரலல். பேரலல் வெக்டார்னா என்ன சார்? சேம் டைரக்ஷன் இருக்கணும், சரியா? சேம் டைரக்ஷன் இருக்கணும். ஈக்குவல் வெக்டார்னா என்ன சார்? சேம் டைரக்ஷனும் இருக்கணும், மேக்னிடியூடும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தாதான். ஓகேவா? பட் பேரலல் வெக்டார்னா சேம் டைரக்ஷன் இருந்தா போதும், மேக்னிடியூட் டிஃபரெண்டா கூட இருக்கலாம். ஓகேவா? ஆன்டி பேரலல்னா ஒரு வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ இன்னொரு வெக்டார் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். கரெக்டா 180 டிகிரில இருக்கணும். இது பேர் தான் ஆன்டி பேரலல். ஓகேவா? யூனிட் வெக்டார் அப்படின்னா வெக்டார் இருக்கு சார், ஆனா அதோட மேக்னிடியூட் 1, சரியா? வெக்டார் வித் மேக்னிடியூட், யூனிட்னா என்ன சார்? 1ன்னு அர்த்தம், 1, சரியா? அப்ப வெக்டார் இருக்கு, வெக்டார்னா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷன். அதோட மேக்னிடியூட் எவ்வளவு சார்? மேக்னிடியூட் வந்து 1ஆ இருக்கணும். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்ன அர்த்தம் சார்? வெக்டாரோட மேக்னிடியூட் 1ஆ இருக்கணும். ஆர்த்தோகோனல்னா பெர்பெண்டிகுலர் வெக்டார். என்ன வெக்டார்? பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார். அதாவது அந்த வெக்டாரோட டைரக்ஷன் இருக்கணும், வேல்யூ 1ஆ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேப். இது பாத்தீங்கன்னா உங்க ஐ கேப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற ஒரு யூனிட்டை மெஷர் பண்ணுது. ஜே கேப் அப்படின்னு சொல்றேன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற ஒரு யூனிட்டை மெஷர் பண்ணுது, சரியா? இல்ல மென்ஷன் பண்ணுது, இல்ல ரெப்ரசென்ட் பண்ணுது. கே கேப்னா ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கிற ஒரு யூனிட்டை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அப்ப இவங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷன் மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ண போறான். ஐ கேப்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 மீட்டர், ஜே கேப்னா ஒய் ஆக்சிஸ்ல 1 மீட்டர், கே கேப்னா ஜெட் ஆக்சிஸ்ல 1 மீட்டர். நான் ஃபோர்ஸை பத்தி பேசுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 நியூட்டன், ஒய் ஆக்சிஸ்ல 1 நியூட்டன், ஜெட் ஆக்சிஸ்ல 1 நியூட்டன். வெலாசிட்டி பேசுனா எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 மீட்டர் பர் செகண்ட், ஒய் ஆக்சிஸ்ல 1 மீட்டர் பர் செகண்ட், ஜெட் ஆக்சிஸ்ல 1 மீட்டர் பர் செகண்ட். அப்ப வேல்யூ போற அந்த 1 ஆனா டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால இது பேர் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் இந்த 3 பேர் ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் இருப்பான். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் வந்து இப்படி வெளியே வரும். 3 பேர் ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர் தான் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? யூனிட்னா என்ன சார்? அதோட மேக்னிடியூட் 1ஆ இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டெரிவேஷன், சரிங்களா? அடிஷன் ஆஃப் வெக்டார், சரியா? ஸோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் வச்சு உங்கள்கிட்ட ஒரு புக் பேக்ல லாங் கொஸ்டின் இருக்கும். மொதல் கொஸ்டினே அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதில் ரிசல்டன்ட் என்ன வரும்? ஸோ ரிசல்டனோட மேக்னிடியூட் பார்த்தனா இது, டைரக்ஷன் பார்த்தனா இது. பட் இந்த டெரிவேஷன் எப்படி வருதுன்னு நான் சொல்லி தரேன் உனக்கு. நல்லா பாரு, இது ஏ வெக்டார். நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இந்த ஆங்கிள் தான் சார் ஏ வெக்டார், சரி? இந்த ஏ வெக்டார் நவுத்தி இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த ஏ வெக்டார் நான் என்ன பண்றேன்? இதான் சார் ஏ வெக்டார். எங்க போச்சு அந்த ஸ்ட்ரா இருக்குமே?
இதுதான் ஏ வெக்டார்னு அசியூம் பண்ணிக்கோ. இந்த ஏ வெக்டாரை இங்கே நவுத்தி நான் போய் இங்கே வச்சிடுறேன் சார். அப்ப இந்த 2 வெக்டார் இருக்குல்ல, வெக்டாருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த வெக்டாருக்கு இதுதான் சார் டெய்ல், இதுதான் ஹெட். அப்ப நம்ம ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் பார்க்குறோம்னு சொன்னா 2 வெக்டாரை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணும். ஸோ இதான் வெக்டார். இந்த வெக்டார் நவுத்தி இங்கே போய் வச்சிட்டேன்னா இந்த வெக்டாரோட டெய்லும் இந்த பி வெக்டாரோட டெய்லும் கனெக்ட் ஆயிடுச்சா? கனெக்ட் ஆயிடுச்சு சார். இந்த ஆங்கிள் தீட்டா. சரியா? இப்ப இந்த வேல்யூ சம் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இந்த வேல்யூ நான் ஒய்னு வச்சுக்கிறேன். இந்த வெக்டார் வி. அப்ப இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நல்லா கொஞ்சம் ஒத்து பாரு. இந்த வேல்யூ பி, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த வேல்யூ எக்ஸ், இந்த வேல்யூ ஒய். இப்ப நான் காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன ஆச்சு சார்? பி காஸ் தீட்டா. அப்ப இதோட வேல்யூ என்ன சார்? பி காஸ் தீட்டா. ஓகே. சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்ப ஒய்யோட வேல்யூ என்ன ஆச்சு? பி சைன் தீட்டா. இதோட வேல்யூ என்ன சார்? பி சைன் தீட்டா. எனி டிஃபிகல்ட்டி? பி காஸ் தீட்டா, பி சைன் தீட்டா. ஓகேவா? நான் ஃபோனை திருப்பி வச்சிடறேன், ஏன்னா இந்த குரூப்பில் ஏதாச்சும் மெசேஜ் வந்துக்கிட்டே தான் கிடக்கும். நம்ம வச்சு கிளாஸ் வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். திடீர்னு மீட்டிங் இருந்துச்சுன்னா அப்புறம் நான் மீட்டிங் போகலன்னு அதுக்கு வேறு ஏதாச்சும் பேசுவாங்க. நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பெருசாக ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? இது இங்கே வச்சுக்குவோம். நல்லா பாரு, இதான் சார் ரிசல்டன்ட். இது எனக்கு வேணும். இங்கேருந்து இங்கே இருக்கிற வேல்யூ ஏ, இந்த வேல்யூ பி காஸ் தீட்டா, இந்த வேல்யூ பி சைன் தீட்டா. இந்த பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணா இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சா? இதுதான் டயக்ராம். சரியா? இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இந்த 2 வெக்டார் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்டன்ட் வருது. இந்த ரிசல்டன்டோட மேக்னிடியூட் என்ன? மேக்னிடியூட் என்ன சார்? இதோட லென்த் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் சார்? இந்த வெக்டாரை ரிசால்வ் பண்ணி இது பி காஸ் தீட்டா, அந்த வேல்யூ பி சைன் தீட்டாவாக மாறிடுச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்றேன். பைத்தகரஸ் தியரம் என்ன சார்? இந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடோட ஸ்கொயர். கரெக்டா? ஆக்சுவலி அது மைனஸ் இல்லை. சரியா? நான் இதை காட்ட வந்து ஸோ இதோட மொத்த லென்த் என்ன சார்? ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா, ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta plus b square cos square theta. இது என்ன ஆயிடுச்சு? b square sin square theta. இப்போ இந்த 2 டேர்ம்ல நான் b ஸ்கொயரை காமனா எடுத்தா எனக்கு sin square theta plus cos square theta வரும். வாழ்க்கையில எங்கேயாச்சும் sin square theta plus cos square theta is equal to 1ன்னு படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன்னா அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? a square plus 2ab cos theta plus b ஸ்கொயர். சரியா? உனக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எழுதுறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதோட வேல்யூ என்ன ஆயிரும் சார்? 1. ஏன்னா 4 பின்ன அப்புறம் நீ வந்து கேட்கக்கூடாது எங்கே சார் போச்சு அப்படின்ட்டு. இதோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. அப்போ என் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் இதோட மொத்த வேல்யூ 1 ஆயிடுச்சு. அப்போ பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. அப்போ ஆர் என்ன ஆயிரும் சார்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. அவ்வளோதான் சார். புரியுதா இல்லையா? இதான் சார். சரியா? மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள், இந்த ஏக்கும் ரிசல்டன்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. சரியா? ஏக்கும் ரிசல்டன்ட்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன சார்? ஆல்ஃபா. அப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் சார்? ஒன்றும் இல்லை, tan ஆல்ஃபா கண்டுபிடி. tan ஆல்ஃபா என்ன கிடைக்கும்? ஆப்போசிட்ல என்ன இருக்கு? பி சைன் தீட்டா. அட்ஜசன்ட்ல என்ன இருக்குது? ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. ஓகேவா? அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ டைரக்ஷன், பொதுவாக டைரக்ஷன் அந்த அளவுக்கு போர்டு எக்ஸாம்ல தான் கேட்க போறது இல்லை. வந்துட்டு டெரிவேஷன் மட்டும் பார்த்துக்கோ. சரியா? ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஸோ இது மட்டும் நீ உனக்கு எழுத தெரிஞ்சா போதுமானது. ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு இங்கே இல்லை. நீ கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. டெரிவேஷன் புரிஞ்சா? இதில் எந்த மக்கர் பண்ணுறதுக்கான வேலை கிடையாது. சப்ராக்ஷனுக்கு கேட்டாங்கன்னா டெரிவேஷன் இல்லை, புக் பேக்லையும் கிடையாதுனால கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் ஒன்றுமே பண்ண வேண்டாம்.
சரியா? இது என்னோட ஏ வெக்டார், இது என்னோட பி வெக்டார். இப்ப ஏ பிளஸ் பி கேட்டாங்கன்னா இதுதான் சார் ஏ பிளஸ் பி. இந்த ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் தீட்டா, இல்ல நான் இங்க வரைஞ்சேன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாயிரும். புரியுதா இல்லையா? இப்ப என்கிட்ட என்ன கேட்கறான்? ஏ மைனஸ் பி கேட்கறான். ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. அப்ப என் ஃபார்முலால ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதுதான் சார் என் ஃபார்முலா. இதுதான் என் ஃபார்முலா. ரிசல்டன்ட்டோட வேல்யூ, டைரக்ஷனோட வேல்யூ. எங்கெல்லாம் காஸ் தீட்டா இருக்கும் அங்க காஸ் தீட்டாக்கு பதிலா காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா போட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஆயிரும். அப்ப இந்த டேர்ம்ல காஸ் தீட்டா இருக்கா? அப்ப காஸ் ஆஃப் இங்க தீட்டாவோட வேல்யூ என்ன சார்? இங்க தீட்டாவோட வேல்யூ 180 மைனஸ் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா போட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஆயிரும். அப்ப இந்த டேர்ம்ல மைனஸ் வரும். பி சைன் தீட்டா, காஸ் சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா தான். ஸோ நோ ப்ராப்ளம். இங்க காஸ் தீட்டா இருக்கா? ஸோ இங்க மைனஸ் வரும். அப்போ ஃபார்முலால பார்த்தனா ஏ பிளஸ் பில இந்த இடத்துல பிளஸ் இருக்க போது, இங்க இந்த இடத்துல மைனஸ் இருக்க போது. ஏ பிளஸ் பில இங்க பிளஸ் இருக்க போது, இந்த இடத்துல மைனஸ். அவ்வளவுதான். காஸ்ட் டேர்ம்ஸை மட்டும் நெகட்டிவ் போட்டா போதுமானது. இது வந்து டெரிவேஷன் பார்ட் எல்லாம் உனக்கு தேவையில்லை. சரியா? ஜஸ்ட் வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பிளஸ்ன்னு சொன்னா நடுவில் பிளஸ் வரும், இங்கேயும் பிளஸ் வரும். மைனஸ்ன்னு சொல்றான்னா எங்கெல்லாம் காசு இருக்கும் அங்க மட்டும் நெகட்டிவ் போட்டு முடிச்சிருங்க. இப்ப ரெண்டு வெக்டார்னா எப்படி ஆட் பண்றது? என்கிட்ட ஒரு வெக்டார் இருக்கு சார் ஏ. இதுல வெக்டார்ல பார்த்தனா இந்த ஏஎக்ஸ் என்ன சார்? அதோட மேக்னிடியூட், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க மேக்னிடியூட். இந்த ஐ என்ன? எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது என்ன சார்? ஒய் ஆக்சிஸ்ல இருக்க மேக்னிடியூட். ஜே கேப் என்ன சார்? ஒய் ஆக்சிஸ்ல இருக்க டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ வெக்டார்னா என்ன சார்? மேக்னிடியூட், டைரக்ஷன். இங்க பாரு மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன், மேக்னிடியூட், டைரக்ஷன். இப்போ என்னை ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணணும் சார்? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒருத்தவன் 2 மீட்டர் போறான், இன்னொருத்தவன் 3 மீட்டர் போறான். அப்ப டோட்டலா எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு மீட்டர் சார் போயிருக்காங்க? ஒருத்தவன் 2 பிளஸ் இன்னொருத்தவன் 3. அப்ப நான் என்ன பண்றேன்னா அடிஷன் சொன்னாங்கன்னா இந்த ஐ கேப் முன்னாடி இருக்க டேர்ம் மட்டும் ஆட் பண்ணு. அப்ப ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ். ஜே கேப்க்கு முன்னாடி இருக்க டேர்ம் மட்டும் ஆட் பண்ணு. அடுத்து கே கேப்க்கு முன்னாடி இருக்க டேர்ம் மட்டும் ஆட் பண்ணு. சப்ராக்ஷன் சொல்றானா ஏ மைனஸ் பி சொல்றானா இதுல இருந்து இது சப்ராக்ட் பண்ணி. ஸோ ஐ டேர்ம் தனியா, ஜே டேர்ம் தனியா, கே டேர்ம் தனியா. பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு சொல்றானா அப்ப என்ன பண்ணுவேன்? பில இருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணிரு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டேர்ம் தனியா பண்ணு. சரியா? ஐ கேப்ல இருக்க டேர்ம் தனியா பண்ணு, ஜே கேப்ல இருக்கிற டேர்ம் தனியா பண்ணு, கே கேப்ல இருக்கிற டேர்ம் தனியா பண்ணு. எனி டிஃபிகல்ட்டி? அவ்வளவுதான் சார். இப்ப நல்லா பாரு, ஒரு வெக்டார் இருக்கு. அந்த வெக்டார்னா ஸ்கேலரால மல்டிப்ளை பண்றேன். ஒரு வெக்டார் எதால மல்டிப்ளை பண்ண போறேன்? ஸ்கேலரால மல்டிப்ளை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஏன்னு சொல்லி ஒரு வெக்டார் இருக்கு சார். ஏ வெக்டரோட வேல்யூ பார்த்தனா 3i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 4k கேப். இதான் ஏ வெக்டார். இல்ல சும்மா ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ஏன்னு சொல்லி ஒரு வெக்டார் இருக்கு. இதோட வேல்யூ 3i கேப். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? எக்ஸ் ஆக்சிஸ்ல இதோட வேல்யூ எவ்வளவு மீட்டர்? 3 மீட்டர். புரியுதா இல்ல? 3i கேப்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இதோட வேல்யூ 3 மீட்டர். இப்போ எனக்கு 2a வெக்டார் வேணும். சரியா? ஏ வெக்டார்னா என்ன சார்? 3i கேப். அப்ப 2 into 3i கேப். அப்ப என்ன கிடைக்குது சார்? 6i கேப். அதாவது நல்ல பாரு 3 மீட்டர்ல இருக்கு. இப்ப 2 டைம்ஸ் 3 மீட்டர்னு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும் சார்? 6 மீட்டர். டைரக்ஷன் என்ன? டைரக்ஷன் அதே தான். புரியுதா? இந்த 2ங்கிறது ஒரு நம்பர், ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த 3i என்ன சார்? 3 வந்து ஒரு நம்பர். ஆனா ஐயை சேர்த்துட்டோம்னா ஒரு நம்பரை டைரக்ஷன் வந்துருச்சுன்னா அது என்ன ஆயிரும்? வெக்டாராக மாறிடும். சொல்றது புரியுதா? ஒரு நம்பர் பக்கத்துல டைரக்ஷன் வந்து வெக்டாராக மாறிடும். அவ்வளவுதான் லாஜிக். ஸோ 2 3 சார் 6 சார் 6i கேப். இதே வந்து இந்த வெக்டாரை சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இல்ல 3aன்னு வச்சுக்கோ. 3a வெக்டார் என்ன வரும் சார்? 3 into 3i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 4k கேப். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளை பண்ணிக்கோ. இந்த இடத்துல எக்ஸ் ஒய் ஜெட் சும்மா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணுவோம்? எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி மல்டிப்ளை பண்ணுவியா? ஸோ இதான் சார் 9i கேப் பிளஸ் 6j கேப் பிளஸ் 12k கேப். இதுதான் சார் உங்களோட ஆன்சர். இதுதான் என்னது? உங்களோட 3a வெக்டார். அப்ப நல்லா பாரு, வெக்டார்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு. அந்த வெக்டார் குவான்டிட்டின்னு ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்றேன். ஏங்கிறது ஒரு வெக்டார், 2ங்கிறது ஒரு ஸ்கேலார். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் அண்ட் ஸ்கேலார் ரொம்ப சிம்பிள். எல்லா டேர்மையும் அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ண போறீங்க. அவ்வளவுதான் சார். இதுல ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் நல்லா பாரு. ஒரு நம்பரையும் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண சொன்னா பண்ணிருவியா? பண்ணிடுவேன் சார். 5 3 சார் என்ன 15. இந்த 5ங்கிறது ஒரு நம்பர், 3ங்கிறது ஒரு நம்பர். ஸோ ஸ்கேலார் இன்டூ ஸ்கேலார் வந்து மல்டிப்ளை பண்ண தெரியும். ஒரு ஸ்கேலார் நம்பர் ஒரு வெக்டார் நம்பரால மல்டிப்ளை பண்ண தெரியுமா? இப்பதான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். 3i கேப்பை 2ஆல மல்டிப்ளை பண்ண போறது. அந்த 2 வந்து ஒரு ஸ்கேலார், 3i கேப் வந்து ஒரு வெக்டார். ஸோ ஸ்கேலார் வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்றது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தோன்னா வெக்டாரை மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்.
வெக்டாரும் வெக்டாரும் மல்டிப்ளை பண்றப்ப 2 டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். இதை வச்சு உனக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி அபவுட் த ஸ்கேலார் ப்ராடக்ட், ஓகேவா? இல்ல அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு லாங் கொஸ்டின் மாதிரி வரும். இதே மாதிரி தான் வெக்டார் ப்ராடக்டோட பிரீஃப் தியரி சொல்லுங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின், இல்லைன்னா லாங் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ போத் ஆர் பாசிபிள். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர் வந்துட்டு ஜஸ்ட் கேட்குறாங்க பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் அப்படின்னா இந்த இது வரைக்கும் எழுதுனா போதும். ஸோ நல்லா இது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஒரு பார்த்தோன்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நான் எழுதுறப்ப எப்படி எழுதுவேன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், சரியா? டாட்டும் கிராஸும் மாற்றி போட்டுறக்கூடாது. ஏன்னா பொதுவாக நம்ம இவ்வளோ நாள் மல்டிப்ளிகேஷனுக்கு டாட் போட்டாலும் மல்டிப்ளிகேஷன், கிராஸ் போட்டாலும் மல்டிப்ளிகேஷன். ஆனால் இந்த வெக்டாரை பொறுத்த வரைக்கும் டாட்னு போட்டால் நம்ம வேற மாதிரி மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ்னு போட்டால் வேற மாதிரி மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கு அர்த்தமே மாறி போயிடும். அதனால டாட் ப்ராடக்டோ ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொன்னால் டாட் யூஸ் பண்ணு, வெக்டார் ப்ராடக்ட்னு சொன்னாங்கன்னா கிராஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி எழுத போறேன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வேணும்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா. So the scalar product of two vector is defined as எப்படி டிஃபைன் பண்றோம் பாரு, the product of magnitude of both the vector. எதை மல்டிப்ளை பண்றோம்? இந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட், டைரக்ஷன் இல்ல, மேக்னிடியூட மட்டும், அதாவது அதோட வேல்யூ என்ன நம்பரை மட்டும் தான் மல்டிப்ளை பண்றோம், சரியா? அப்ப இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான், இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அண்ட் கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தென் காஸ் தீட்டா, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன? இது ஏ வெக்டார்னு வச்சுக்கோ, இது பி வெக்டார்னு வச்சுக்கோ. ஸோ இவங்க ரெண்டு பேரோட மேக்னிடியூட் என்ன? இது எத்தனை மீட்டர், எக்ஸாக்ஸ்ல எவ்வளோ மீட்டர், இது எவ்வளோ மீட்டர். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நான் பார்க்குறேன். அடுத்து இவங்களுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள், ஸோ கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ வெக்டர் ஹேவிங் அன் ஆங்கிள் தீட்டா பிட்வீன் தெம், ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சுன்னா ஸ்கேலார் ஆர் டாட் ப்ராடக்ட், இவங்களுக்கு நடுவில் இருக்க ஸ்கேலார் ஆர் டாட் ப்ராடக்ட் எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா, ஏபி காஸ் தீட்டா, சரியா? இங்க ஏ வெக்டர் பார்த்தனா ஜஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ, பி வெக்டர் பார்த்தனா ஜஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி. ஸோ மேக்னிடியூட தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்னவா இருக்கும்? ஸ்கேலாரா இருக்கும். எப்படி சார்? என்ன பாரு, இது ஒரு நம்பர், காஸ் தீட்டாங்கிறது ஒரு நம்பர் தானே. காஸ் 30யோட வேல்யூ √3/2, ஸோ நம்பர் தான். ஸோ எல்லாமே நம்பர் இன்ட்டு நம்பர் போட்டால் ஆன்சர் நம்பர் ஒரு டைரக்ஷனே வராது. ஸோ இது ஒரு ஸ்கேலார், இங்க மேக்னிடியூட் மட்டும்தான் ஒரு டைரக்ஷன் வராது. ஸ்கேலார் குவான்டிட்டி, என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினால இதோட பேர் என்ன வச்சிட்டாங்க? ஸ்கேலார் ப்ராடக்ட். ரெப்ரசென்ட் பண்றப்ப நம்ம டாட் யூஸ் பண்ணாலும் இதோட பேர் என்ன வச்சிட்டாங்க? டாட் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க, சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன? இது வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட் லாங் கொஸ்டின். The property of a vector dot b vector is always scalar. இவங்களுக்கு டாட் ப்ராடக்ட் தான் எப்பவுமே ஸ்கேலார் தான் கிடைக்கும். அதனால தான் இது பேர் என்ன சார்? ஸ்கேலார் ப்ராடக்ட். சப்போஸ் இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 விட கம்மியா இருந்தா, காசோட வேல்யூ 90 விட கம்மினா எந்த குவாட்ரண்ட்ல இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல காசோட வேல்யூ என்ன சார்? பாசிட்டிவ். ஸோ ஏவோட மேக்னிடியூட் என்ன சார்? லென்த். அப்ப லென்த் எப்பவுமே பாசிட்டிவ் தான் இருக்க போகுது. ஸோ ஏவோட லென்த் பாசிட்டிவ், பியோட லென்த் பாசிட்டிவ். இப்போ காஸ் தீட்டாவும் பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் வந்து ஆன்சர் பாசிட்டிவா தான் கிடைக்கும், சரியா? ஸோ ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். சப்போஸ் ஆங்கிள் மோர் தென் 90 அண்ட் லெஸ் தென் 180, ரெண்டு வெக்டார் இப்படி இருக்கு சார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இவங்களுக்கு நல்ல ஆங்கிள் என்ன ஆயிடுச்சு சார்? மோர் தென் 90 டிகிரி. அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்டா? செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். காஸ் வந்து நெகட்டிவா இருக்குன்னா யோசிச்சு பாரு, ஏ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர், பி ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஆனால் காஸ் மட்டும் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் போட்டால் ஆன்சர் என்ன சார்? நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அதனால வெக்டாரோட ரிசல்ட் என்ன வரப்போகுது? நெகட்டிவாக வரப்போகுது. ஸோ இதோட வேல்யூ பாசிட்டிவ் எப்ப? 90யோட கம்மி, நெகட்டிவ் எப்ப? 90லேருந்து 180க்கு நடுவில். நெக்ஸ்ட் பாரு, ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். ரெண்டு பேருக்கு நடுவில் ஸ்கேலார் ப்ராடக்ட் தான் காமுடேட்டிவ். ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரும் பி வெக்டார் டாட் ஏ வெக்டர் சேம். ஏன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டரோட வேல்யூ என்ன வரும்? ஏபி காஸ் தீட்டா. பி வெக்டார் டாட் ஏ வெக்டரோட வேல்யூ என்ன வரும்? பிஏ காஸ் தீட்டா. ஸோ ரெண்டுமே சேம் தான். புரியுதா இல்லையா? இது நம்பர்ஸ் தானே, எல்லாமே நம்பர் தானே. ஸோ சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தே ஒபே வெக்டார் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீ சிம்பிளா என்ன பண்ணலாம்? இந்த பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இப்படி யூஸ் பண்ணலாம். ஆங்கிள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுனா சார் புது ஃபார்முலா இருக்குன்னு பயப்படாத. எப்படி எழுதலாம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ இதுல இருந்து எனக்கு காஸ் தீட்டா என்ன ஆயிரும்? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏபி. அவ்வளவுதானே? அதை தான் இவங்க எழுதியிருக்காங்க இப்படி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ். இது ஒரு புது ஃபார்முலா இல்லை, அந்த ஃபார்முலா வந்து 2 ஸ்டெப் எடுத்து எழுதியிருக்காங்க. இந்த ஸ்கேலார் ப்ராடக்டோட வேல்யூ மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும்? நல்லா பாரு, ஏபி காஸ் தீட்டா. ஏ வந்து மேக்னிடியூட், பி வந்து மேக்னிடியூட். அப்போ தீட்டா தான் சரி இங்கே மாறப்போகுது. அப்போ தீட்டாவோட வேல்யூ 0ன்னு இருந்தால் காஸ் 0ல எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். கரெக்டா இல்லையா? மினிமம் எப்போ கிடைக்கும்? காஸ் 180ல எனக்கு மினிமம் கிடைக்கும்.
ஏன்னா cos 180 வேல்யூ என்ன சார் -1. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து a into b. மினிமம் வேல்யூ என்ன சார் minus of a into b. னா cos 180 வேல்யூ என்ன சார் -1. இதெல்லாம் trigonometry. if two vector a and b are perpendicular, ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா ரெண்டு வெக்டருக்கு உள்ள ஆங்கிள் எத்தனை டிகிரி 90 டிகிரி. ஸோ a வெக்டர் டாட் b வெக்டர் எப்படி எழுதுவ ab cos theta, ab cos theta. cos 90 ஓட வேல்யூ என்ன cos 90 ஓட வேல்யூ என்ன cos 90 ஓட வேல்யூ 0. அப்ப இந்த வெக்டர் என்ன ஆயிரும் 0. அப்ப சப்போஸ் வந்து உன்கிட்ட கேக்குறாங்க இந்த ரெண்டு வெக்டார் கொடுக்கப்பட்ட ரெண்டு வெக்டார் சரியா கொடுக்கப்பட்ட ரெண்டு வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலரா இல்லையா. பெர்பெண்டிகுலருக்கு இன்னொரு வார்த்தை என்ன சார் ஆர்த்தோகோனல். அப்ப ஆர்த்தோகோனலா இல்லையான்னு பார்க்கணும்னா ஒன்னு இல்ல ரெண்டு பேருக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடி. டாட் ப்ராடக்ட் 0 வந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டரும் ஆர்த்தோகோனல். டாட் வெக்டர் 0 வரலன்னா அந்த ரெண்டு வெக்டர் என்ன இல்ல ஆர்த்தோகோனலா இல்ல அப்படின்னு அர்த்தம். the scalar product of vector with itself. ஒரு வெக்டார் இருக்கு சார் அதாலேயே மல்டிப்ளை பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது a வெக்டார்னா எனக்கு இன்னொரு வெக்டார் இருக்கு அது என்ன வெக்டார் a வெக்டார். அப்ப ரெண்டு ஈக்குவல் வெக்டாரா இல்லையா ஏவும் ஈக்குவல் வெக்டார் இருக்கும். அப்பனா இன்னொரு வெக்டாரோட டைரக்ஷன் அதே தானே இருக்க முடியும் சார். இது a வெக்டார்னா இன்னொரு a வெக்டர் இப்படி வரையக்கூடாது ஏன் ஏன்னா a வெக்டர் ஈக்குவல் வெக்டார். அப்ப அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா the scalar product of vector with itself is a self dot product. ஒரு வெக்டார்னா அதாலே மல்டிப்ளை பண்றேன். அப்ப a வெக்டார் டாட் a வெக்டாரோட வேல்யூ பார்த்தனா magnitude of a இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல தான் கண்டிப்பா இருப்பாங்க. இது a வெக்டார்னு சொன்னா இன்னொரு a வெக்டார் அதே டைரக்ஷன்ல தான் இருப்பான். அப்ப ஆங்கிள் எத்தனை டிகிரி 0 டிகிரி. cos 0 ஓட வேல்யூ என்ன ஆயிரும் 1. அப்ப a வெக்டார் டாட் a வெக்டார் பார்த்தனா எனக்கு என்ன கொடுக்கும் சார் a2 magnitude of a2. புரிஞ்சா. அப்ப எனக்கு இதெல்லாம் இந்த மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் மேக்னிடியூட் ஆஃப் a வேணும்னா a வெக்டரோட மேக்னிடியூட் வேணும்னா ரூட் ஆஃப் a2 சரிங்களா. இப்போ யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்றீங்க நல்லா பாரு n கேப்பும் மல்டிப்ளை பண்றேன். ஃபார்முலா என்ன சார் மேக்னிடியூட் எழுதணும். n வந்து ஒரு யூனிட் வெக்டார்னு வச்சுக்கோ அப்ப அதோட மேக்னிடியூட் என்ன 1. இன்னொரு என்ன சார் யூனிட் வெக்டார் அப்ப அதோட மேக்னிடியூட் என்ன 1. இந்த n கேப் ஒரே டைரக்ஷன் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் சார். அப்ப cos 0 வேல்யூ 1. இல்ல அப்படின்னா i cap டாட் i cap வந்து x ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் பண்ணி மேக்னிடியூட் என்ன 1. ஸோ 1 இன்னொரு i cap இருக்கு மேக்னிடியூட் என்ன 1. அப்ப 1 into 1 into ஆங்கிள் என்ன சார் ரெண்டு பேர் parallel வெக்டர் அப்ப cos 0 அப்ப ஆன்சர் 1 ஆயிரும். j cap டாட் j cap 1 ஆயிரும். k cap டாட் k cap 1 ஆயிரும். இதே வந்து i டாட் j என்ன ஆகும் நல்லா பாரு இது i இது j அப்ப i வெக்டார் டாட் j வெக்டார் i cap டாட் j cap என்ன கிடைக்கும்னா magnitude of i என்ன சார் 1 j ஓட magnitude 1 ஆனா இவங்களுக்கு நல்ல ஆங்கிள் எத்தனை டிகிரி cos 90 ஓட என்ன 0. so i dot j i dot k சரியா i dot j இல்லனா i dot k இங்க வர k dot i எல்லாமே 0. i dot i மட்டும் 1 j dot j 1 k dot k வந்து 1 மிச்சம் எதை கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும் 0 தான் வரும். in term of component of scalar நல்லா பாரு இது ஒரு வெக்டார்னு சொல்லிட்டாங்க இது ஒரு வெக்டார்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. எப்படி சார் பண்ணுவீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு மெத்தட் என்ன i டாட் i i டாட் j i டாட் k அடுத்து j டாட் i j டாட் j j டாட் k அடுத்து k டாட் i k டாட் j k டாட் k. இப்போ நீ பண்றப்ப கொஞ்சம் யோசி i டாட் i பண்ணா எனக்கு ஆன்சர் 1 வரும் கரெக்டா. i கேப் டாட் i கேப் போட்டா எனக்கு 1 கிடைக்கும். i கேப் டாட் j கேப் போட்டா என்ன ஆகும் 0. i டாட் k போட்டா 0 j டாட் i போட்டா 0 j டாட் j போட்டா 1 j டாட் k போட்டா 0 கரெக்டா இல்லையா. அப்ப நான் அப்ளை பண்றப்ப ஒன்னு இல்ல நீ சிம்பிளா என்ன பண்ணு இந்த i டேர்ம்ஸையும் இந்த i டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணு. அப்ப என்ன கிடைக்கும் ax bx i டாட் i. ஏன்னா இந்த ax bx வந்து நம்பர் அப்ப நம்பரை விட்டாச்சு i டாட் i யோட வேல்யூ என்ன இருக்கு 1 அப்ப இதோட வேல்யூ ax bx. அடுத்து j டாட் j பண்ணு j வை j கூட பண்ணு அப்ப ay by. ஃபைனல் ஆன்சர் ax bx ay by az bz இதுதான் உன் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. இந்த மேக்னிடியூட் இதோட மேக்னிடியூட் வேணா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு வெக்டார் இருக்கு சார் a வெக்டார் இருக்கு ax i cap plus ay j cap plus az k cap இதான் வெக்டார். இதோட மேக்னிடியூட் கேட்குறாங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். இதோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு ax இருக்கு ஸோ ax ஸ்கொயர் ஜேக்கு முன்னாடி என்ன இருக்கு இது இருக்கு கேக்கு முன்னாடி என்ன இருக்குது இது இருக்குது அவ்வளோதான் சார். இவ்வளோதான் சார் மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா.
ஸோ வெக்டார்லேருந்து மேக்னியூடு அது ஸ்கேலராக மாற்றினா மேக்னியூடு கண்டுபிடின்னு அர்த்தம். ஸோ மேக்னியூடு கண்டுபிடிச்சா என்ன ஆகும் சார்? இதுதான் கிடைக்கும். ஓகேவா? ஒரு நிமிஷம். அந்த இடத்துல நெயில் கட்டர் இருந்துச்சு. அந்த நெயில் கட்டர் பார்த்தோன்னா அப்பப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் கூட அங்கே என்னமோ மின்னிக்கிட்டே இருக்குன்னு 2 நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து விட்டுருவோம். ஸோ நல்லா பாரு, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் முடிஞ்சா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்டோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்டோட இன்னொரு பேர் என்ன சார்? கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா? கிராஸ் ப்ராடக்ட் முன்னாடி பார்த்தது ஸ்கேலார் ப்ராடக்ட் இல்லைன்னா டாட் ப்ராடக்ட். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்ல ஆன்சர் என்ன வரும்? ஸ்கேலராக வரும். சிம்பிள் என்ன யூஸ் பண்ண? நடுவில் டாட், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இதோட பேர் என்ன சார்? கிராஸ் ப்ராடக்ட். அப்போ 2 பேருக்கு நடுவில் சிம்பிள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? கிராஸ். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படி யூஸ் பண்ணுவீங்க. சரியா? இது ஒரு வெக்டார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஆன்சர் ஸ்கேலராக வரும். இது வெக்டார் ப்ராடக்ட்னா ஆன்சர் என்ன வரும்? வெக்டார் வரும். வெக்டார்னா என்ன சார்? மேக்னிடியூடு இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும். சார் டைரக்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னு ரொம்ப சிம்பிள். இது பாரு, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். என்ன பண்ணா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சொல்றானா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொன்னானா மொத வெக்டர் என்ன சார்? ஏ வெக்டார். ஏ வெக்டார் டைரக்ஷன்ல கையை வை. அடுத்த வெக்டர் என்ன சார்? பி வெக்டார். பி வெக்டர் டைரக்ஷன்ல கையை திருப்பு. ஏ வெக்டர் டைரக்ஷன்ல கையை வை, பி வெக்டர் டைரக்ஷன்ல கையை திருப்பு. அப்ப இந்த தம்ப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ரிசல்டன்ட். சொல்றது புரிஞ்சா? அப்ப இந்த தம்ப் எதை ரெப்ரசென்ட்? டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் எனக்கு ரிசல்டன்ட் வரப்போகுது. இதே நான் பி கிராஸ் ஏன்னு போட்டா என்ன ஆகுது? நல்லா பாரு. இது எப்படி எழுதலாம்? ஏ கிராஸ் பி வந்துன்னா ஏபி சைன் தீட்டா. இதோட டைரக்ஷன் பார்த்தோன்னா சம் என் கேப் இந்த மாதிரி வெளியே வருது சார். இதே பி கிராஸ் ஏன்னு கேட்டால் என்ன ஆகும் சார்? இப்போ எது மொதல் வெக்டார்? எழுதுறப்ப நம்ம எதை எழுதுறோமோ அதான் சார் மொதல் வெக்டார். சரியா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டர்ல ஏ வந்து மொதல் வெக்டார், பி வந்து ரெண்டாவது வெக்டார். ஸோ ஏ கிராஸ் பி எப்படி பண்ண? இது மொதல் வெக்டார் சார். மொதல் வெக்டார் டைரக்ஷன்ல கையை வச்சு ரெண்டாவது வெக்டார் டைரக்ஷன்ல கையை திருப்பு. அப்போ ரிசல்ட் இப்படி வருது. பி கிராஸ் என்ன சார்? மொதல் வெக்டார் டைரக்ஷன்ல கையை வை, ரெண்டாவது வெக்டார் டைரக்ஷன்ல கையை திருப்பு. இப்போ ரிசல்டன் எப்படி வருதுன்னா போன தடவை இப்படி வந்துச்சு ரிசல்டன் வெளியே, இப்போ ரிசல்டன் உள்ள. அப்போ பி கிராஸ் ஏயோட வேல்யூ பார்த்தோன்னா பிஏ சைன் தீட்டா தான். ஆனால் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு சார்? மைனஸ் என் கேப். என் கேப் எந்த டைரக்ஷன்ல வந்துச்சோ மைனஸ் என் கேப் அதுக்கு ஆப்போசிட்ல வருது. சொல்றது புரியுதா? சொல்றது புரிஞ்சா? எனி டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. சரியா? அதனால ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகேவா? இது வந்து காமுடேட்டிவ் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம்? வெக்டார் ப்ராடக்டோட திடீர்னு நோட்டு கேட்குறா, ரைட்டர்ஸ் ஷார்ட் நோட்ஸ் ஆன் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா the vector product இல்லைன்னா cross product is defined as another vector having a magnitude equal to the product of the magnitude of two vectors. So resultant வேணும். resultant என்ன வரும்? வெக்டாரா தான் வரும். அப்ப அந்த வெக்டாரோட வேல்யூ எவ்வளவு இருக்க போகுதுன்னா cross product of two vector. சரிங்களா? நல்லா பாரு. a vector cross b vector is equal to இதான் வெக்டார். சரியா? சோ என்ன சொல்றான்? another vector. சோ இது a cross b பார்த்தனா ஒரு புது வெக்டார். சரியா? ஏங்கிறது ஒரு வெக்டார், பிங்கிறது ஒரு வெக்டார். இந்த ஏ கிராஸ் பி பார்த்தோன்னா ஒரு புது வெக்டார். வேணா இதை சி வெக்டார்னு சொல்லிக்கோ. சரியா? இந்த சி வெக்டார் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இந்த அனதர் வெக்டார் பார்த்தோன்னா எப்படி இருக்குது? மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி, சைன் தீட்டா. அப்புறம் பக்கத்துல இதுக்கு என்ன இருக்குது? டைரக்ஷன் இருக்குது. சரிங்களா? என்ன சொல்றோம் பாரு. வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அனதர் வெக்டார் இதோட வேல்யூ எவ்வளவு? மேக்னிடியூட் எவ்வளவு இருக்குது? magnitude is equal to product of the magnitude of 2 vector. இந்த ரெண்டு வெக்டரோட ப்ராடக்ட்க்கு ஈக்குவலா இருக்கு. மேக்னிடியூடோட ப்ராடக்ட் ஈக்குவலா இருக்கு. அண்ட் sin of angle between them. அங்க cos of angle between them, இங்க sin of angle between them. ஓகேவா? டைரக்ஷன் எப்படி இருக்கு சார்? டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் containing 2 வெக்டர். அந்த ரெண்டு வெக்டர் எப்படி இருக்கு? இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர்னு வெச்சுக்கோ. இந்த ரெண்டு வெக்டர் இந்த பிளேன்ல இருக்குது, xy பிளேன்ல இருக்குன்னு வெச்சுக்கோ. இதோட ரிசல்டன்ட் எப்படி வரும்? நல்லா பாரு. இது மொத வெக்டர், ரெண்டாவது வெக்டர் இங்கிட்டு இருக்குது. சோ மொத வெக்டர் கிராஸ் ரெண்டாவது வெக்டர் போட்டா ரிசல்டன்ட் மேல. அப்ப ரிசல்டன்ட் எப்பயுமே இந்த ரிசல்டன்ட் சி இருக்கு பாத்தியா? இந்த சி பார்த்தனா எப்பயுமே ஏக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். சி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏ, சி பார்த்தனா பெர்பெண்டிகுலர் டு பி. ஏக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும், பிக்கும் பெர்பெண்டிகுலர். ஸோ டைரக்ஷன் ஆஃப் பார்த்தனா டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் பார்த்தனா பெர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஸோ thus A and B are two vectors. Then their vector product is written as vector product எப்படி எழுதலாம்? A vector cross B vector which is C vector. So அவங்களோட ரிசல்டன்ட் C vector. So C vector எப்படி டிஃபைன் பண்றோம்? A vector cross B vector. அதை எப்படி எழுதலாம்? AB sin theta பக்கத்துல n cap. n cap வந்து டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். சரியா? முதல் வெக்டர் டைரக்ஷன்ல கையை வை, ரெண்டாவது வெக்டர் டைரக்ஷன்ல கையை திருப்பு, தம்ப் தான் ரிசல்டன்ட். ப்ராப்பர்ட்டி என்ன? வெக்டார் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா the vector product of any two vector is always orthogonal to. orthogonal னா perpendicular. அப்ப நான் ரெண்டு வெக்டருக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சேனா அந்த சிங்கிற வெக்டர் வந்து
ஏ வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும், சிங்கிற வெக்டார் வந்து பி வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். சரியா? ஏவும் பியும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா பாரு, ஏவும் பியும் இங்க பாரு, நான் இப்படி வரைகிறேன். இதான் ஏ, இது பி. இவங்க ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலர். இப்படி இருந்தா தான் ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலர். நான் ரெண்டு பேரும் இப்படி வச்சிருக்கேன், இப்படியே வச்சிருக்கேன்னு வச்சு, கொஞ்சம் சின்ன ஆங்கிள் வச்சிருக்கேன். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். சரியா? இது ரெண்டு வெக்டார். அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வெக்டார் டைரக்ஷன்ல கை வைக்கிறேன், செகண்ட் வெக்டார் டைரக்ஷன்ல கையை திருப்புறேன், ரிசல்டன்ட் மேல வருது. இப்ப நல்லா பாரு, இந்த ரிசல்டன்ட் ஏக்கு பெர்பெண்டிகுலரா? ஆமா சார். இந்த ரிசல்டன்ட் பிக்கு பெர்பெண்டிகுலரா? ஆமா. ஆனா ஏவும் பியும் பெர்பெண்டிகுலரா? இல்ல சார். ஏவும் பியும் பெர்பெண்டிகுலரான்னு பாரு, இல்ல. ஆங்கிள் வேற ஒரு ஆங்கிள் தானே வச்சிருக்கேன். ஸோ ஏவும் பியும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அவசியம் இல்ல. ஆனா இந்த சி பார்த்தீங்கன்னா ஏக்கும் பெர்பெண்டிகுலர், பிக்கும் பெர்பெண்டிகுலர். ஸோ அதான் சொல்றாங்க, ஈவன் தோ வெக்டார் ஏ அண்ட் பி மே இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சரியா? ஸோ பெர்பெண்டிகுலர் வச்சு சால்வ் பண்ணாலும் ரிசல்டன்ட் வந்து ரெண்டு பேருக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலர் இல்லாம இப்படி வச்சு சால்வ் பண்ணாலும் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், ரெண்டு பேருக்குமே பெர்பெண்டிகுலர் இருக்கும். ஸோ இங்க மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம் சார், மூணு பேரும் ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஏவும் பியும் பெர்பெண்டிகுலர் இருக்கணும் அவசியம் இல்லை. சி வந்து ஏக்கும் பிக்கும் பெர்பெண்டிகுலர் தான் வரும். ஓகேவா? The vector product of two vector is not commutative. Commutative என்ன, a vector cross b vector, b vector cross a vector சேம் இருக்கணும். இது commutative இல்ல. ஏன் சார்? ஏன்னா டைரக்ஷன் a cross b ஓட டைரக்ஷன் மேல இருக்குன்னா b cross a ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும், உல்டாவாக இருக்கும். ஸோ மேக்னிடியூட் வந்து ஈக்குவலா இருக்கும், ஆனா டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். The vector product of two vector will have maximum magnitude. எப்ப சார் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், நல்லா பாரு, ab sin theta கரெக்டா இல்லையா, பக்கத்துல n கேப். எப்போ எனக்கு சைனோட வேல்யூ மேக்ஸிமம் இருக்கும், அப்போ தான் மேக்ஸிமம் கிடைக்கும். சைன் எப்போ மேக்ஸிமம், 90. சைன் 90 வேல்யூ 1. ஸோ அப்போ தான் மேக்ஸிமம் வேல்யூ. 0 டிகிரி போட்டாலும் சரி, 180 போட்டாலும் சரி, பேரலல் அண்ட் ஆன்டிபேரலல் ரெண்டுமே ஆன்சர் என்ன இருக்கும், 0. சரிங்களா? ஸோ பேரலல்னா என்ன, 0 டிகிரி. சைன் 0 வேல்யூ என்ன, 0. சைன் 180 வேல்யூ என்ன, 0. பேரலல் ஆன்டிபேரலல் ரெண்டுமே என்ன இருக்கும் சார், வெக்டார் ப்ராடக்ட் 0 ஆயிரும். இந்த செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட், ஒரு வெக்டாரை அது கூட நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், ஏ வெக்டார் இன்னொரு வெக்டர் சார் ஏ வெக்டர், ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, 0. பேரலல் வெக்டார். அப்ப பேரலல் வெக்டாரை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், 0. ஸோ இங்க 0 வரும். சரிங்களா? 0ன்னு சொல்லக்கூடாது, 0 வெக்டார்னு சொல்லணும். வெக்டார் ப்ராடக்ட்க்கு வெக்டார் ப்ராடக்ட்க்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா வெக்டாரா தான் வரும். அப்ப 0ன்னு சொல்லாம நம்ம என்ன சொல்றோம், 0 வெக்டார் இல்லைன்னா நல் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன டைரக்ஷன் இருக்கலாம், எனி டைரக்ஷன் இருக்கலாம், சும்மா ரேண்டமா ஏதோ டைரக்ஷன் இருக்கும் சார். செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட் நல்லா பாரு, இங்க மிஸ்டேக் இருக்குது, i cross i, j cross j, k cross k போட்டீங்கன்னா 0 வரும் சார். சரியா? இங்க டைப்பிங் எரர் ஆயிடுச்சு. ஸோ 0 தான் கிடைக்கணும். i cross j என்ன சார், k. k cross j i. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இதான் சார் சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல i cross j போட்டேன்னா k வரும், j cross k போட்டேன்னா i வரும், k cross i போட்டேன்னா j வரும். நீ ஆன்டி கிளாக் வைஸ் போனா உனக்கு கரெக்டா வரும். சரியா? நீ கிளாக் வைஸ் போற, j cross i என்ன சார், j cross i என்ன, j cross i நீ இந்த டைரக்ஷன்ல வர உல்டா. ஸோ ஜே கிராஸ் ஐ வரப்ப மைனஸ் கே. ஐ கிராஸ் கே என்ன, இல்லைன்னா ஜே கே கிராஸ் ஜே. கே கிராஸ் ஜேனா என்ன, இங்கிட்டு போற. கே கிராஸ் ஜேனா என்ன சார், மைனஸ் ஐ. சரியா? ஐ கிராஸ் கேனா என்ன, மைனஸ் ஜே. புரியுதா? நான் அதான் சொன்னேன், நல்லா பாரு, ஐ கிராஸ் ஜேயோட வேல்யூ கே, ஆனா கே கிராஸ் ஐயோட வேல்யூ, நல்லா பாரு, ஐ கிராஸ் ஜேயோட வேல்யூ கே, ஆனா ஜே கிராஸ் ஐயோட வேல்யூ கே கிடையாது, மைனஸ் கே வரும். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டரும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டர் சேம் இல்லை. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டரும் மைனஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் தான் சேமா இருக்கும். ஏன்னா டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? உனக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, சப்போஸ் என்கிட்ட ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டர் கொடுக்குறாங்க, எப்படி சார் நான் கண்டுபிடிப்பேன்? நல்லா பாரு, ஏ வெக்டாரோட வேல்யூ ஏஎக்ஸ் ஐ கேப் plus ay j cap plus az k cap. b வெக்டரோட வேல்யூ bx i cap by j cap plus bz k cap. அப்ப a வெக்டார் plus b வெக்டார் வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு சார் கண்டுபிடிக்க. ஒன்னு இந்த டிட்டர்மினன்ட் மெத்தட், இதை யூஸ் பண்ணு, நானே இதான் யூஸ் பண்ண சொல்லுவேன் எல்லாத்தையும். சரியா? இந்த ஐ கேப் அப்படியே வச்சுக்கோ, இந்த டேர்ம் இன்டூ இந்த டேர்ம். ஸோ ஏஎக்ஸ் பிஇசட், சரி ஏஒய் பிஇசட் மைனஸ் போட்டு பிஒய் ஏஇசட். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, இந்த ஜே கேப் டேர்ம் எடுத்துக்கோ. சரிங்களா? இது இன்டூ இது பிஎக்ஸ் ஏஇசட். இந்த இடத்துல டைப்பிங் எரரா, பிஎக்ஸ் ஏஇசட்.
சரிங்களா? பிஎக்ஸ் ஏஇசட் மைனஸ் இந்த வேல்யூ ஏஎக்ஸ் பிஇசட். சரியா? அடுத்து ஃபைனலாக கே கேப். அதாவது ஐ கேப் எடுத்தோன்னா அந்த ரோ அந்த காலம் மறந்துடு. ஸோ இந்த ரோ இந்த காலம்ல இருக்க எல்லாத்தையும் மறந்துடலாம். ஐயோ மறக்க தான் சொன்னேன், அழிக்க சொல்லலையே. ஸோ இந்த ரோ இந்த காலம்ல இருக்க எல்லாத்தையும் மறந்துடு. ஸோ இதுலேருந்து இது இதுலேருந்து இது அவ்வளோதான் சார் உங்கள் கணக்கு. அடுத்து கே கேப்னு போகிறப்ப இந்த ரோ இந்த காலம்ல இருக்கிறத மறந்துடு. அப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் போட்டு பிஎக்ஸ் ஏஒய். ஓகேவா? ஸோ இது ப்ராப்பர்ட்டி சார். சரிங்களா? ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணுறது ஈஸி. ஐ டேர்ம் கூட ஜே டேர்ம் கூட கே டேர்ம் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருக்கும். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பழகினா உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து நீ டிட்டர்மினன்ட் மெத்தட்னு சொல்லி படிச்சு டிட்டர்மினன்ட் சொல்லி படிச்சிருக்கியா? ஆமாம் சார். சார் இந்த ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டரோட மீனிங் என்ன சார்? ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா உனக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கிடைக்குது. ஏ வெக்டர் இது பி வெக்டர் இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ண உனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கிடைக்கும். சரியா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டால் என்ன பண்ணுவேன் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர் போட்டால் எனக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கிடைக்கும். இதான் பேரலோகிராம். அந்த பேரலோகிராம் பாதியை டிவைட் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும் சார்? ட்ரையாங்கிள் ஆயிரும். பேரலோகிராமை பாதியை டிவைட் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? ட்ரையாங்கிள் ஆயிரும். ஸோ பேரலோகிராம் கேட்டாங்கன்னா நான் ஏன் இங்கே சார் மேக்னிடியூட்னு வந்து எழுதுறேன் அப்படின்னா ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர் வந்து என்னது? ஒரு வெக்டார் தான். ஸோ எனக்கு ஸ்கேலர் வேல்யூ வேணும். ஏன்னா ஏரியா வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர் பார்த்தோன்னா இதுதான். ஓகே, எனி டிஃபிகல்ட்டி? என் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. சரி, ஸோ 2 வெக்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போனா காம்போனன்ட் எப்படி இருப்பேன்? ஸோ சப்போஸ் இந்த 2 வெக்டர் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம் சார்? இதோட ஐ டேர்மும் இதோட ஐ டேர்மும் ஈக்குவல், ஜேவும் ஈக்குவல், கேவும் ஈக்குவல். சரியா? நான் பொசிஷன் வெக்டர் வந்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேப்பா, இப்போ நல்லா பாரு, பொசிஷன் வெக்டார்னா என்ன? அதாவது பொசிஷன் வெக்டார்னா என்ன சார்? ஒரு ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, நம்ம முன்னாடி பொசிஷன் பார்த்தோம். ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் கமா ஒய் கமா இசட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு சார்? எக்ஸ் கமா ஒய் கமா இசட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா அது பொசிஷன், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் வந்து பொசிஷன். ஆனால் எனக்கு அது வெக்டார் ஃபார்ம்ல வேணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா நான் ஜஸ்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு சொன்னா நான் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சொல்றேன். ஆனால் எனக்கு வெக்டாரா வேணும்னு நான் என்ன பண்றேன்னா இதோட பொசிஷன் எதை பொறுத்து? இதை பொறுத்து. சரியா? அப்ப சிம்பிளா நான் வந்து இந்த பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டாரை வந்து எக்ஸ் மைனஸ் 0 ஐ கேப் பிளஸ் ஒய் மைனஸ் 0 ஜே கேப் பிளஸ் ஜெட் மைனஸ் 0 கே கேப் இப்படி எழுதா. இல்லை சிம்பிளா சார் எக்ஸ்ல இருக்கு, அப்போ எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் ஜெட் கே கேப். அப்போ பொசிஷன் வெக்டார் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது ஒரு வெக்டார். சரியா? இந்த வெக்டாரோட பொசிஷன், இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஒரு வெக்டார் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன்? வெக்டார் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். அதோட வெக்டார் ஈக்குவேஷன் எழுதுறேன். அவ்வளோதான் சார். ஸோ டிஸ்டன்ஸ்னா என்ன சார்? நல்லா பாருங்க, நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இவ்வளோ தூரம் நடக்கிறேன் சார். அப்போ ஆக்சுவலாக நடந்த பாதை என்ன சார்? இங்கேருந்து இப்படி போய் நான் இப்படி சுற்றி இங்கே வந்திருக்கேன். இதான் சார் நான் நடந்த பாதை. இதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பாத்ல இருந்து நான் ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன் அதுதான் சார் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் இனிஷியல் பாயிண்ட். இதை நான் எப்படி எழுதுறேன்னா ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இனிஷியல் பாயிண்ட் சொல்கிறோம், ஃபைனல் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பாத்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் 2 பாயிண்ட்ஸ். இப்போ நல்லா பாரு, இந்த இனிஷியலா ஒரு பாயிண்ட் சார் இங்க நான் இருந்திருக்கேன். இதோட லொகேஷன் எப்படி எழுதலாம்? x1 சரியா, y1 z1. புரியுதா இல்லையா? அப்ப இது பாரு, இதோட பொசிஷன் p1 இடத்துல இருக்கேன். p1 நான் எப்படி எழுதிட்டேன்? x1 y1 z1. அப்ப என்னோட r1 வெக்டார் நான் எப்படி எழுதுனா? r1 வந்து பொசிஷன் வெக்டார். சரியா? இதை பொறுத்து இவன் எங்க எவ்வளவு தூரத்துல இருக்கானா x1 i cap plus y1 j cap plus z1 k cap. அதாவது நல்லா பாரு, இதோட பொசிஷன் என்ன சார்?
x1 y1 z1ல இருந்திருக்கு இனிஷியலா ஒரு பாயிண்ட் பார்ட்டிகல் எங்க இருந்திருக்கு p1ங்கிற பாயிண்ட்ல இருந்திருக்கு. அப்ப அதோட லொகேஷன் x1, y1, z1. நான் வெக்டார் எழுதுறப்ப எப்படி எழுதுவேன்? x1 i cap plus y1 j cap plus z1 k cap அப்படின்னு எழுதுவேன். ஃபைனலா இந்த பாயிண்ட் எங்க போயிருச்சு சார்? இந்த பார்ட்டிகல் எங்க போயிருச்சு? இந்த பிளேஸ்க்கு போயிருச்சு. இதோட லொகேஷன் வந்து சம் x2, y2, z2. இதோட பொசிஷன் இது பொசிஷனை வெக்டாரா எழுதணும்னா என்ன பண்ணுவேன் சார்? r2 வெக்டார் x2 i cap plus y2 j cap plus z2 k cap. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். நான் ஃபைனலா எங்க இருக்கேன் சார்? நான் ஃபைனலா இந்த பொசிஷன்ல இருக்கேன். இனிஷியலா நான் இங்க இருக்கேன் இங்க. ஸோ ஃபைனலா நான் இங்க இருக்கேன், இனிஷியலா இங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தனா ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். அப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? x2 மைனஸ் x1 i cap. அதாவது x ஆக்ஸ்ல முன்னாடி x1ல இருந்திருக்கேன், y ஸ்டார்டிங்ல x1ல இருந்திருக்கேன், ஃபைனல் x2ல போயிருக்கு. அப்ப x ஆக்ஸ்ல எவ்வளவு தூரம் நடந்திருக்கேன் சார்? x1 டிஸ்டன்ஸ் i capல. அடுத்து ஸ்டார்டிங்ல y1ல இருந்திருக்கு, ஃபைனலா y2. அப்போ y2 மைனஸ் y1 j cap plus z2 மைனஸ் z1 k cap. இதுதான் சார் நான் வந்தது. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னா ஒண்ணுமே கிடையாது, இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னா எப்படி எழுதலாம் சார்? p1 p2. ஸோ p1ல இருந்து p2க்கு போயிருக்கேன். p1ல இருந்து p2க்கு போறேன்னா op2 மைனஸ் op1. p1 p2 என்ன அர்த்தம்? p1ல இருந்து p2க்கு போறீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் டெல்டா ஆர். அது எப்படி எழுதலாம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே. வெலாசிட்டின்னு எப்படி எழுதலாம் சார்? நல்லா பாரு, நான் ஸ்டார்டிங்ல இங்க இருந்திருக்கேன். இதோட பொசிஷன் என்ன சார்? சம் r1. ஃபைனலா நான் இங்க போயிட்டேன் சார். எவ்வளவு பொசிஷன்? சம் r2. அப்ப ஸ்பீட் பார்த்தனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். என் பொசிஷன்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குது. சரிங்களா? அப்போ டெல்டா ஆர். சரியா? டெல்டா ஆர் வந்து சேஞ்ச் இன் பொசிஷன். எவ்வளவு டைம்? டெல்டா டி டைம். சப்போஸ் இந்த டெல்டா ஆரோட இந்த டெல்டா டி இது நடக்கிறதுக்கு நான் ரொம்ப சின்ன டைம் எடுத்துக்கிறேன். டெல்டா டி. சரியா? லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0. சரியா? லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 ஆயிடுச்சுன்னா டெல்டா ஆர் பை டெல்டா டி வந்து dr பை dt ஆக மாறிடும். அவ்வளவுதான் சார். இந்த டெல்டா டியோட ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா dr பை dtன்னு போட்டுக்கலாம். வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதிக்கோ. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதோட யூனிட் என்ன சார்? மீட்டர் பர் செகண்ட். எப்படி சார்னா டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டர், டைமுக்கு வந்து செகண்ட், மீட்டர் பர் செகண்ட். டைமென்ஷன் டிஸ்டன்ஸ்க்கு வந்து எல், டைமுக்கு வந்து டி. ஸோ எல் டிவைடட் பை டி இல்லைன்னா எல் டி பவர் -1. டைரக்ஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்க போகுது? டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இருக்க போகுது. சரிங்களா? எந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதே டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். அதாவது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்பீட்னா என்ன சார்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம்னா ஸ்பீடு. சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா வெலாசிட்டி. ஸோ நீ இப்படி எழுதலாம். வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு டிவைடட் பை டைம். நான் எல்லா டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் போட்டுக்கோ. சரியா? புக்கில் என்ன இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீடு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ இதுக்கு டைரக்ஷன் வரது. யூனிட் என்ன சார்? மீட்டர் பர் செகண்ட். டைமென்ஷன் எல் டி பவர் -1 தான். ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன ஆயிரும் சார்? டெல்டா ஆர் பை டெல்டா டி. இன்ஸ்டன்டேனியஸ் கேட்டாங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் அடுத்து இருக்கா? இன்ஸ்டன்டேனியஸ் கேட்டாங்கன்னா இந்த டெல்டா ஆர் பை டெல்டா டி என்ன ஆயிரும்? நான் இதுதான் முன்னாடி உனக்கு எழுதி காமிச்சேன். டெல்டா ஆர் பை டெல்டா டி வந்து dr பை dt ஆக மாறிடும். சரியா? ஆவரேஜ் கேட்டானா இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்குள்ள. இனிஷியலா இருந்தது என்ன சார்? சம் r1ல இருந்திருக்கு. ஃபைனலா சம் r2. p1 பாயிண்ட்ல இருந்து p2 பாயிண்ட்க்கு போயிருக்கேன். அப்ப டெல்டா ஆர்னா என்ன சார்? சேஞ்ச் இன் பொசிஷன். டெல்டா டி என்ன? டைம். டெல்டா ஆர் பை டெல்டா டி உனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுக்கும். சரியா? இட் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. சரியா? வெக்டார் குவான்டிட்டி வேணாலும் அதே டைரக்ஷன் டெல்டா ஆரோட டைரக்ஷன்ல தான் டெல்டா வி இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன சார்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கோம் டிவைட் பை டோட்டல் டைம். இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ் தான். எதெல்லாம் உன் புக்கில் தேவையோ அது எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு தடவை பார்த்துக்கோ, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்த்தோன்னா என்ன சார்? இந்த டெல்டா ஆர் பை டெல்டா டி தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. சரியா? சாரி, டெல்டா ஆர் பை டெல்டா டி தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. எனக்கு இன்ஸ்டன்டேனியஸாக வேணும்னா இந்த டெல்டா டியோட ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னா இந்த டெல்டா ஆர் பை டெல்டா டி என்ன dr பை dtன்னு போடலாம். அதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி எப்படி வரும் சார்? என் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா vx i cap plus vy j cap plus vz k cap இந்த மாதிரி வரும். கரெக்டா இல்லையா? இது என் வெலாசிட்டி. எனக்கு ஸ்பீடு வேணும்னா என்ன சார்? ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ இது வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடி. இதோட மேக்னிடியூட் என்ன வரும்?
மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐக்கு முன்னாடி என்ன இருக்கும் அந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணு, ஜேக்கு முன்னாடி இருக்க டேர்மை ஸ்கொயர் பண்ணு, கேக்கு முன்னாடி இருக்க டேர்மை ஸ்கொயர் பண்ணு. இதான் ஆன்சர். இதான் உன் ஸ்பீடு, இதான் உன் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வேணுமா, டெல்டா ஆர் பை டெல்டா டி வந்து ரொம்ப சின்னதாயிரும், அப்போ டிஆர் பை டிடின்னு போட்டுக்குவேன், அவ்வளோதான். ஆக்சிலரேஷன்னா என்ன சார்? சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஆக்சிலரேஷன் என்ன சார்? ஆக்சிலரேஷன் தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடக்குது பர் யூனிட் டைம். இதை நீ இன்னொரு வேர்ட்ல எப்படி சொல்லலாம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இதான் ஆக்சிலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்ன சார்? ரேட் அப்படின்னாலே டைமால டிவைட் பண்றீங்க. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா வெலாசிட்டில மாற்றம். ஸோ டெல்டா வி. டைம்னா என்ன? டெல்டா டி சார். இன்ஸ்டன்டேனியஸாக வேணுமா அப்படின்னா லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 ஆயிடுச்சுன்னா இது டிஆர் பை டிடியாக மாறிடும். அவ்வளோதான் சார். ஆவரேஜ் வேணும்னா என்ன பண்ணு? டெல்டா வி பை டெல்டா டி. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைட் பை டைம். சரிங்களா? இன்ஸ்டன்டேனியஸ் எனக்கு அந்த நொடியில் வேணும் அப்படின்னா அதை டெல்டா வி பை டெல்டா டியில் லிமிட் டென்ஸ் டு 0. சரியா? லிமிட் டென்ஸ் டு 0. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான இன்டர்வல் ஆஃப் டைமில் நம்ம கண்டுபிடிக்கிற ஆக்சிலரேஷன். அந்த இடத்துல டெல்டா ஆர் பை டெல்டா டி, சாரி டெல்டா வி பை டெல்டா டி என்ன ஆயிரும்? டிஆர் பை டிவி பை டிடி ஆகும். டெல்டா ஆர் பை டெல்டா டி வந்து டி ஆர் பை டிடி, அது வெலாசிட்டிக்கு. டெல்டா வி பை டெல்டா டி டிவி பை டிடி ஆயிரும். இது ஆக்சிலரேஷன். இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். ஏன்னா வெலாசிட்டி ஒரு வெக்டார், அப்போ இதுவும் வெக்டார். வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இருக்க போகுது. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டைமென்ஷன் என்ன சார்? எல்டி பவர் -2. ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா இருந்தால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த வழி பாசிட்டிவ் இருந்தால் ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ் இருந்தால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்சிலரேஷன் நெகட்டிவா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த நெகட்டிவ் ஆக்சிலரேஷனை தான் நம்ம ரிட்டார்டேஷன் இல்லைன்னா டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாரு, வெலாசிட்டி கூடுதுன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ். நான் பிரேக் அடிச்சா என்ன அர்த்தம் சார்? வெலாசிட்டி குறையுது, அப்போ ஆக்சிலரேஷனோட வேல்யூ நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம். சரியா? acceleration vector is equal to ax I cap plus ay j cap plus az k cap. ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி? ஸோ இந்த ax என்ன சார்? x ஆக்சிஸ் இருக்க வெலாசிட்டி டைமில் டிவைட் பண்ணுற. ஒய்னா y ஆக்சிஸ் வெலாசிட்டி பை டைம், zனா z ஆக்சிஸ் வெலாசிட்டி பை டைம். இவ்வளோதான் சார். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது கிராஃப் வந்து இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இது இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v. இது நீ கால்குலஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நான் சொல்றதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? என்னோட ஆக்சிலரேஷன் சரியா இஸ் ஈக்குவல் டு என்ன சார்? டிவி பை டிடி. கரெக்டா? அப்போ என்னோட டிவியை நான் எப்படி எழுதலாம்? a டைம்ஸ் டிடின்னு எழுதலாம். இனிஷியலாக என் வண்டியோட வெலாசிட்டி வந்து யூல இருக்குது, ஃபைனலாக v வரைக்கும் போகுது. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட், டைம் வந்து 0லேருந்து t டைம் வரைக்கும் போகிறேன் சார். அப்போ டிவி இன்டெகிரேட் பண்ணால் v ஆயிரும். லிமிட் என்ன? யூலேருந்து v வரைக்கும். இங்கே ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட், அப்போ ஆக்சிலரேஷன்லாம் வெளியே எடுத்துக்கிட்டேன். டிடி இன்டெகிரேட் பண்ணால் t ஆயிரும். லிமிட் என்ன? 0லேருந்து a வரைக்கும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணு, மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணு, இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக 0லேருந்து t வரைக்கும்னு சொல்லி நான் ஏன்னு எழுதி வச்சிருக்கேன். சரியா? upper limit minus lower limit. So v minus u is equal to at, இல்ல v is equal to u plus at. ஸோ ஒன்றும் இல்லை, ஆக்சிலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு எனக்கு வந்துருச்சு. ரெண்டாவது டெரிவேஷன் வேணும்னா நல்லா பாரு, v is equal to dr by dt இல்லை ds by dtன்னு போட்டுக்கலாமா? dr by dt இல்லைன்னா ds by dt. ஸோ ds v times dt. ஓகேவா? இந்த v ஓட வேல்யூ என்ன? u plus at. ஸோ ds லிமிட் என்ன சார்? ஸ்டார்டிங்ல நான் சம் x1 பொசிஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கோ, ஃபைனலா x2க்கு போறேன். u plus at into dt. ஓகே, நான் ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் என்ன சார்? 0லேருந்து t டைம் வரைக்கும். ds இன்டகிரேட் பண்ணா s ஆயிரும். லிமிட் என்ன? s1லேருந்து x1லேருந்து x2 வரைக்கும். u dt, சரி, அந்த dt உள்ள கொண்டு வந்தேன்னா u dt plus at dt.
u அப்படி வச்சுக்கோ, dt இன்டகிரேட் பண்ணா t ஆயிரும். லிமிட் என்ன 0 ல இருந்து t வரைக்கும். பிளஸ் a அப்படி வச்சுக்கோ, t into dt இருக்கு, t dt இன்டகிரேட் பண்ணனா t ஸ்கொயர் பை 2 ஆயிரும். லிமிட் என்ன 0 ல இருந்து t வரைக்கும். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. x2 minus x1 is equal to u times t minus 0 plus a by 2 into t minus 0. So x2 minus x1 என்ன சார்? x2 வந்து final position, x1 வந்து initial position. So final minus initial போட்டா எனக்கு என்ன கிடைக்குது? Displacement ut plus half at square. இவ்வளவுதான் சார். So s is equal to ut plus half at square. மூணாவது டெரிவேஷன் வேணுமா? ரொம்ப சிம்பிள். அகைன் ஆக்சலரேஷன் எடுக்கிறேன். போன தடவை வந்து நான் பொசிஷன் எடுத்தேன், சரியா? பொசிஷனுக்கும் வெலாசிட்டிக்கு ரிலேஷன்ஷிப். இப்போ ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப். ஆக்சலரேஷன் வெலாசிட்டி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோமே. இது ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ நான் எழுத போகிற ஃபார்முலா வந்து டைமை பொறுத்தது இல்லை. dv by ds இல்லை dxன்னு கூட வச்சுக்கலாம், ஓகேவா? இது ஆக்சலரேஷனுக்கு இருக்கிற இன்னொரு ஃபார்முலா. அப்போ a time ds is equal to v times dv. acceleration constant, அப்போ இது x1 ல இருந்து x2 வரைக்கும் போகுது, velocity u ல இருந்து v வரைக்கும் போகுது. a ds இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? dx இன்டகிரேட் பண்ணனா எனக்கு s கிடைச்சிரும். ds இன்டகிரேட் பண்ண s லிமிட் என்ன? x1 ல இருந்து x2 வரைக்கும். v dv இன்டகிரேட் பண்ணா v ஸ்கொயர் பை 2, லிமிட் என்ன? 0 ல இருந்து சரி v ல இருந்து u ல இருந்து v வரைக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ண போறேன். x2 minus x1 v ஸ்கொயர் minus u ஸ்கொயர் டிவைடட் பை 2. x2 minus x1 என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ax இல்லை as ன்னு கூட வச்சுக்கோ. ஏன்னா புக்கில் எஸ்னா எஸ், எக்ஸ்னா எக்ஸ், நீ என்ன கொடுத்துருக்கானோ அதை பார்த்துக்கோ. இந்த 2 எங்கிட்டு கொண்டு வந்துரு. இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இதுதான் சார் 3 டெரிவேஷன். ஒன்றுமே பண்ணானா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு மட்டும் பாரு. a is equal to dv by dt. அப்போ dv is equal to a dt. அப்போ v வேணா இன்டகிரேட் பண்ணிட்டு ரெண்டு சைடு கண்டுபிடிச்சிக்கோங்க. இங்கே பார்த்தோன்னா v is equal to ds by dt. அப்போ ds is equal to v times dt. vல வந்து பழைய ஈக்குவேஷனோட வேல்யூ v is equal to u plus atங்கிற சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஆக்சலரேஷன் is equal to v into dv by ds இல்லை dv by dx, சரியா? இல்லை r, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே உன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இன்டகிரேட் பண்ணால் உனக்கு மூணாவது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வச்சு உன்ட்ட கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து ஒரு லாங் ஆன்சர், சரியா? இது இம்பார்ட்டன்ட், இது கொஸ்டின் கேட்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஈக்குவேஷன் வேணும் சார். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகுது, என்னோட ஈக்குவேஷன் என்ன? இதுதான் சார் என்னோட ஈக்குவேஷன். y is equal to u plus at, y is equal to ut plus half at square, v square minus u square is equal to 2as. இதானே நம்ம கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல ஒரு சில விஷயங்கள் ஞாபகம். ஒரு ஆப்ஜெக்ட் கீழே வருது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கீழே வருதுன்னா என்னோட வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ், சரியா? என்னோட ஹைட் என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ், என் ஆக்சலரேஷனோட வேல்யூ நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு நல்லா பாரு. ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வருது, v is equal to u plus at, இதானே நம்ம ஃபார்முலா. v is equal to u plus at. நல்லா பாரு, பந்து கீழே வருது, பந்து என்ன வருது? கீழே வருது சார். கீழே வருதுன்னா இது நெகட்டிவ், u கீழே வருது, இனிஷியலாக கீழே தான் வருது, ஃபைனலாகவும் கீழே தான் வருது, அப்படின்னா நெகட்டிவ் தான் சார். ஆக்சலரேஷனுக்கு வந்து மைனஸ் g டைம்ஸ் t. இது எல்லாம் மைனஸை கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? v is equal to u plus gt. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது பார், s is equal to ut plus half at ஸ்கொயர். இதில் பார்த்தோன்னா கீழே வரதுனால இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ், ஸோ மைனஸ் y. பால் கீழே வரதுனால இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவ், மைனஸ் ut மைனஸ் ஹாஃப் gt ஸ்கொயர். எல்லாம் மைனஸை கேன்சல் பண்ணிட்டேன்னா y is equal to ut plus half gt ஸ்கொயர்னு வந்துடும். 2as is equal to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இப்போ நல்லா பாரு, ஆக்சலரேஷனுக்கு தான் மைனஸ் g போட்டுருவேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே வரதுனால மைனஸ் y. v வந்து நெகட்டிவ், ஆனால் ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆயிரும். u வந்து நெகட்டிவ், ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணி இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2gy யோட வேல்யூ வந்து v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர், சரியா? ஸோ ஆக்சுவலாக இங்கே எல்லாம் நெகட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணாதான் நம்ம செஞ்சோம், சரிங்களா? நீ யோசிக்கல என்ன சார் எங்களுக்கு வந்து g நெகட்டிவ்னு சொல்லி கொடுத்தாங்களா, இப்போ எல்லா இடத்துல மைனஸ் வரும்ல.
ஜி மட்டும் நெகட்டிவ் கிடையாதுப்பா. இப்போ கீழே வரப்ப யூவும் நெகட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நெகட்டிவ், ஃபைனல் வெலாசிட்டி நெகட்டிவ். கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ், மேலே போச்சுன்னா பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ யோசிச்சு பாரு, சப்போஸ் நான் இந்த எல்லா ஃபார்முலாலையுமே u இஸ் ஈக்குவல் டு 0 நான் ட்ராப் பண்றேன். u இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா எனக்கு v இஸ் ஈக்குவல் டு gt. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் v டிவைடட் பை ஜின்னு போடலாமா? எவ்வளோ நேரத்தில் அது கீழே வந்துச்சுன்னா கீழே வரப்போ அதோட வெலாசிட்டின்னா அந்த டைம் எல்லாம் டிவைட் பண்ணிக்குவேன். இங்கே u இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா என்னோட ஒய்யோட வேல்யூ வந்து half gt ஸ்கொயர். இல்லை இதுல இருந்து எனக்கு டைம் வேணும்னா டைமோட வேல்யூ 2y டிவைடட் பை g ரூட்டுக்குள்ள. சார் என்ன சார் டைமுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. மேல இருக்க ஃபார்முலா வெலாசிட்டி கொடுத்தா யூஸ் பண்ணலாம், கீழே இருக்க ஃபார்முலா டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா யூஸ் பண்ணு. ஏன்னா g வந்து எல்லாருக்கும் தெரியும் கான்ஸ்டன்ட். இப்போ எனக்கு y கொடுத்துட்டானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, இல்லைன்னா அது இந்த ஃபார்முலா வந்து இது 0ன்னு போட்டேன்னா என் வெலாசிட்டி என்னவா இருக்கும்னா ரூட் ஆஃப் 2gy. சரிங்களா? ஸோ சப்போஸ் எனக்கு வெலாசிட்டி தெரியல சார், ஹைட் தெரியும் அப்படின்னா நீ ஹைட்டை வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இது ஹைட்டுக்கும் வெலாசிட்டிக்கு இந்த ரிலேஷன்ஷிப். சரியா? டைமுக்கும் வெலாசிட்டிக்கு இந்த ரிலேஷன்ஷிப், டைமுக்கும் ஹைட்டுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ 3 ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது எப்போ சார்? கீழே வரப்ப. சப்போஸ் நான் கீழேருந்து மேலே தூக்கி எறிகிறேன், ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி எறிகிறேன், என்ன ஆகும் சார்? கீழேருந்து நீ மேலே தூக்கி எறிகிற அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன் என்ன? v is equal to u plus at. கீழேருந்து மேலே தூக்கி எறிகிறப்ப என்ன ஆகும்னா u பாசிட்டிவ் ஆயிரும், v பாசிட்டிவ் ஆகும், டிஸ்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் g மட்டும் நெகட்டிவாக தான் இருக்கும். g ஏன்னா எப்பவுமே கிராவிட்டி வந்து கீழே ஆக்ட் ஆகும். அப்போ நான் மேலே தூக்கி எறிஞ்சாலும் சரி g நெகட்டிவ் தான், கீழே தூக்கி எறிஞ்சாலும் g நெகட்டிவ் தான். ஆனால் மற்ற எல்லா குவான்டிட்டி பாரு u v y இவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ஆயிட்டாங்க. அப்போ ஈக்குவேஷன் எழுதுறப்ப நல்லா பாரு, v வந்து பாசிட்டிவ், u பாசிட்டிவ், ஏக்கு பதில் மட்டும் மைனஸ் gt. அவ்வளோதான் சார். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். s is equal to ut plus half at square போட்டனா s வந்து y ஆயிடுச்சு சார். y is equal to ut minus half gt square. ஏன் சார் இங்க மட்டும் மைனஸ் வருதுன்னா g யோட வேல்யூ நெகட்டிவ். போன தடவை ஏன் சார் அது வரல அப்படின்னா, போன தடவை கீழே வரதுனால இந்த டேர்மும் நெகட்டிவ், இந்த டேர்மும் நெகட்டிவ், இந்த டேர்ம் நெகட்டிவ், எல்லா நெகட்டிவும் நம்ம கேன்சல் தான் பண்ணோம். ஓகே, நான் கீழே வந்து ஆப்ஜெக்ட் மேலே ஏறினா என்ன ஆயிரும் சார்? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gy. கரெக்டுங்களா? இந்த g மட்டும் நெகட்டிவா இருக்கும், இந்த டேர்ம் அங்கிட்டு போயிடுச்சுன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர், ஆக்சுவலாக 2asன்னு போடணும், சாரி, பிளஸ் 2as. இப்போ நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன்னா ஆக்சலேஷன் மட்டும் நெகட்டிவ், ஸோ 2g இன்டூ y. அதனால இந்த டேர்ம் வருது. இது ஒண்ணுமே கிடையாது, உனக்கு கன்வர்ஷன் தெரிஞ்சா போதும். சரியா? கீழே வரப்ப சைன் கன்வென்ஷன் என்ன? கீழே வரப்ப வந்து எல்லாருமே நெகட்டிவா இருப்பாங்க, மேலே போறப்ப வந்து uv, சரியா, uv y எல்லாருமே பாசிட்டிவ். கிராவிட்டி எப்பயுமே நெகட்டிவ் தான் இருக்கும். சரியா? கீழே வந்தா வெலாசிட்டிக்கு பதிலா நெகட்டிவ் வெலாசிட்டி போடு, கீழே வரப்ப யூக்கு பதிலா மைனஸ் யூ போடு. டிஸ்டன்ஸ் என்னோட எஸ்ஸோட வேல்யூ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் போடு. ஆக்சிலர் நெகட்டிவ்னா இப்படியா போடு, மைனஸ் ஒய் தானே. ஆக்சிலேஷனோட வேல்யூ மைனஸ் ஜி, இது டவுன்வேர்டுக்கு. ஆப்ஜெக்ட் கீழே வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன். அப்வேர்டுக்கு என்ன ஆகும் சார்? அப்வேர்டில் இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், சரியா, இது பாசிட்டிவ், ஆக்சிலரேஷன் மட்டும் நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணா உனக்கு எல்லா ஈக்குவேஷன் வந்துடும். சரியா? நார்மல் ஈக்குவேஷன் நீ உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை, உனக்கு இந்த சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சா போதும் நீயே ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ டிகிரியே ரேடியனா மாத்துறது எப்படி சார்? ஹவு டு கன்வெர்ட் டிகிரி இன்டூ ரேடியன்? ரேடியன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளேன் ஆங்கிள் தான் நம்ம ரேடியன் சொல்றோம். ரொம்ப சிம்பிளான கன்வர்ஷன் சொல்லி தரேன். 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை, சாரி 180 டிகிரி அப்படின்னா பை ரேடியன். 180 டிகிரி எத்தனை ரேடியன் சார்? பை ரேடியன். அப்போ 1 டிகிரி பார்த்தனா பை டிவைட் பை 180 ரேடியன். சரிங்களா? அப்போ எனக்கு 30 டிகிரி இருக்கு அப்படின்னா 30 டிகிரிக்கு என்ன பண்ணுவேன்? 1 டிகிரிக்கு இவ்வளோ 30னா 30 இன்டூ பை பை 180 ரேடியன். சரிங்களா? இல்லை எனக்கு டிகிரி 1 ரேடியன் எத்தனை டிகிரி அப்படின்னா பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 1 ரேடியன் என்ன ஆயிரும் சார்? 180 பை பை. 180யோட வேல்யூ 180, பையோட வேல்யூ 3.14. ரெண்டுத்தை டிவைட் பண்ணிக்கோ, 180 டிவைட் பை பை, ஸோ 57.295. இதுதான் இங்கே எழுதியிருக்க வேல்யூ. சரிங்களா? ஸோ 1 ரேடியனோட வேல்யூ அவ்வளோ வரும்.
இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு மோஷன். என்ன மோஷன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். சரியா? பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. ப்ரொஜெக்டைல் மோஷன் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட்னா காத்துல தூக்கி எறிகிற சம் இனிஷியல் வெலாசிட்டில. சரியா? தூக்கி எறியப்ப இப்படி எறியாம நான் ஆப்ஜெக்ட் எப்படி எறிகிறேன்? ஏதோ ஒரு ஆங்கிள்ல எறிகிறேன். இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப என்ன ஆகும் சார்? இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் போயிட்டு இப்படி கீழே வந்துரும். அப்ப அது என்ன பாதையை ஃபாலோ பண்ணுதோ அதோட பேர் தான் ட்ரெஜெக்டரி. சரிங்களா? இந்த மோஷன் இருக்கு பார்த்தீங்களா? கிராவிட்டி மட்டும் தான் இங்க ஆக்ட் ஆக போகுது. கிராவிட்டினால இந்த ஆப்ஜெக்ட் இப்படி போயிட்டு இப்படி கீழே வரும். இது பேர் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன? ஆப்ஜெக்ட் டிராப் ஃப்ரம் த விண்டோ ஆஃப் மூவி ட்ரெயின். ட்ரெயினோட விண்டோல இருந்து ஆப்ஜெக்ட் இருக்கு சார். ட்ரெயின் இங்க இருக்குது. சரியா? ட்ரெயின் இங்க இருக்குது. நீங்க ஆப்ஜெக்ட் வந்து டிராப் பண்ற அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு ஏதோ ஒரு வெலாசிட்டினால இது இப்படி தான் வந்து விழ போகுது. நீ தூக்கி கூட எறிவேன் ட்ரெயின்ல. ஓகே? நீ டிராப் பண்ணுவ. ஆனா நீ ட்ரெயினோட போறப்ப ட்ரெயினோட வெலாசிட்டி அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கும். கரெக்டா? இப்போ நான் கையில வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கேன். அப்ப ட்ரெயின் என்ன வேகத்துல போதோ ஆப்ஜெக்டும் அதே வேகத்துல தானே என் கூட வருது. நான் விட்டோன்னு என்ன ஆகும் சார்? இந்த மாதிரி போய் அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுகும். புல்லட் ஃபயர் ஃப்ரம் ரைஃபிள். ரைஃபிள்ல இருந்து புல்லட் ஷூட் பண்ணணும்னா கிராவிட்டி என்ன பண்ணும் சார்? லைட்டா அதை கீழே இழுத்துரும். பால் த்ரோன் இன் எனி டைரக்ஷன். ஏதாச்சும் டைரக்ஷன்ல பால் எரிஞ்சனா என்ன ஆகும்? இந்த மாதிரி கீழே கிராவிட்டி இழுக்கும். ஓகே? ஜாவ்லிங் த்ரோ, ஷார்ட் புட்டு, சரிங்களா? ஜெட் ஆஃப் வாட்டர், பாட்டில் தண்ணி, வண்டியை கலவரப்ப நீ வாட்டுக்கு இப்படி ஸ்ப்ரே அடிக்கிறேன்னா என்ன ஆகும்? தண்ணி இப்படி போயிட்டு கீழே விழுகும். சொல்றது புரியுதா? இது எல்லாமே எக்ஸாம்பிள். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன வேணும்? டெரிவேஷன் வேணும். ரொம்ப சிம்பிளா சொல்றது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வெலாசிட்டி வந்து u, இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடு. இந்த வேல்யூ u, இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப cos தீட்டா என்ன ஆயிரும்? இது xன்னு வச்சுக்கலாம். x ஆக்சிஸ்ல இருக்க வெலாசிட்டி டிவைட் பை u. அப்ப x ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார்? x ஓட வேல்யூ வந்து u cos தீட்டா. அப்ப என் ஆப்ஜெக்ட் பார்த்தனா u cos தீட்டா ஸ்பீட்ல இந்த டைரக்ஷன்ல போறான். இந்த டைரக்ஷன்ல u cos தீட்டா ஸ்பீட்ல போறான். சரியா? அப்ப என்னோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி அலாங் x ஆக்சிஸ், நான் x ஆக்சிஸ் மட்டும் தனியா எழுதிக்கிட்டு இருக்கேன், is equal to u cos theta. x ஆக்சிஸ்ல ஆக்சிலரேஷன் இருக்காது, அது 0. y ஆக்சிஸ்ல வேணும்னா இந்த வெலாசிட்டி. சரியா? அப்ப sin theta is equal to opposite by, சரியா? இதுதான் இது. sin theta வந்து opposite by hypotenuse. அப்பனா எனக்கு இந்த வேல்யூ வந்து நல்லா பாரு, sin theta is equal to இதோட வேல்யூ y ன்னு வச்சுக்கோ. So y by u. அப்ப y ஓட வேல்யூ என்ன சார்? u sin theta. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி அலாங் இது பார்த்தனா u sin theta. ஆக்சிலரேஷன் இன் y ஆக்சிஸ் வந்து கிராவிட்டினால மைனஸ். ஏன் சார் மைனஸ் போட்டீங்கன்னா? கிராவிட்டி கீழே இருக்குது, பால் மேலே போகுது. எனி டிஃபிகல்ட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நல்லா பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பறக்கிறான் சார், மேலே போகிறான். ரெண்டு வெலாசிட்டி இருக்கு. ஒரு வெலாசிட்டி இங்கிட்டு கொண்டு போக பார்க்குது, இன்னொரு வெலாசிட்டி இங்கே கொண்டு போகாது. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ காற்றுல பறக்கிறான் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இந்த டைரக்ஷனில் இருக்க வெலாசிட்டி. இவன் வந்து முன்னாடி தான் இருக்கிறான். ஆப்ஜெக்ட் காற்றுல இருக்கிறதுக்கு இந்த வெலாசிட்டி ரெஸ்பான்சிபிள். அப்போ நல்லா பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கில இருந்து இப்படி போகுது சார். இங்க வெலாசிட்டி என்ன? u sin theta. சார் u தானே சொன்னீங்க. u வந்து இந்த வெலாசிட்டிப்பா. இந்த வெலாசிட்டினால இங்கேயும் போறான், இங்கேயும் போறான். ஸோ இந்த வெலாசிட்டினால தான் மேலே போறான். அப்ப நல்லா பாரு, y is v is equal to u plus at. இதான் ஃபார்முலா. இந்த ஆப்ஜெக்ட் நான் தூக்கி எறியுதுன்னா டாப் பாயிண்ட்ல போனேன்னு இதோட வெலாசிட்டி என்ன ஆயிடும் சார்? ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி எறியுது, இங்க பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் நான் தூக்கி எறிகிறேன். டாப் பாயிண்ட்ல போறப்ப வெலாசிட்டி என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் கீழே வந்துடும். இப்போ பாரு, இந்த டாப் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆச்சு, அதுக்கப்புறம் கீழே வரப்போகுது. அப்ப நல்லா பார்த்தனா இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. u என்ன சார்? நான் u sin theta ஸ்பீட்ல தான் தூக்கி எறிகிறேன். மைனஸ் g இன்டூ t. ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகுது. அப்ப என்னோட டைம் வந்து u sin theta டிவைடட் பை g. இது என்ன டைம் சார்? கீழே இருந்து ஆப்ஜெக்ட் மேலே போறதுக்கு எடுத்துக்கிற டைம் u sin theta பை g. அப்ப மேல இருந்து கீழே வரதுக்கு என்ன ஆகும்? கீழே இருந்து மேலே போய் எவ்வளவு டைமோ மேல இருந்து கீழே வரதுக்கு அதே டைம் தான். அப்ப டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வேணும்னா, சரியா, டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2 times t. t யோட வேல்யூ என்ன? u sin theta by g. அவ்வளவுதான் சார். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறேன்னா அப்படின்னா y ஆக்சிஸ் பத்தி மட்டும்தான் பார்ப்பேன். மேக்ஸிமம் அது எவ்வளவு ஹைட் ரீச் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க போறேன்னா, நல்லா பாரு, அது வந்து இங்க வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோயேன், இதான் அது மேக்ஸிமம் டிராவல் பண்ற ஹைட் ஹச்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்ப இனிஷியல் நான் இந்த மூணாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். 2gh வேணா இப்போதைக்கு 2as is equal to v square minus u square போடலாமா?
இப்போ நம்பர் 2 ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன சார் மைனஸ் ஜி, ஏன்னா ஆப்ஜெக்ட் மேலே போகுது கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? எஸ்ஸோட வேல்யூ என்ன, எவ்வளோ ஹைட் போறீங்க, சம் ஹெச் ஹைட் போறீங்க சார். வி ஸ்கொயர் ஃபைனல் பொசிஷனில் வெலாசிட்டி 0 ஆயிரும், அதனால அதை டெலீட் பண்ணிடலாம். 0 ஸ்கொயர் இனிஷியல் வெலாசிட்டினா யூ சைன் தீட்டா, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இந்த மைனஸ் அந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஹெச்சோட வேல்யூ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. இதுதான் சார். சரிங்களா? டைம் ஆஃப் ஃப்ளைட் இது, ஹைட் கேட்டாங்கன்னா இது ஒன்றுமே கஷ்டம் கிடையாது, உனக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் மேலே போயிட்டு வர்றது, சரியா? அதே டைமில் தான் ஆப்ஜெக்ட் முன்னாடி நகர போகுது. ஹைட் வேணுமா, மேலே போயிட்டு வர்றது. அப்போ ரெண்டுக்குமே நான் எந்த வெலாசிட்டி எடுத்தால் போதும் சார், ஒய் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி எடுத்தால் போதும். இப்போ எனக்கு ரேஞ்ச் வேணும், நான் இங்கேருந்து ஆப்ஜெக்ட் எறிகிறேன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, இப்படி போயிட்டு இப்படி கீழே வருது. ஸோ இதுதான் சார், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, இது பேர் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுக்கு நான் வந்து திரும்பி ரெண்டாவது ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ AT ஸ்கொயர். பட் இந்த இடத்துல பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்க போகிறேன், ஒய் ஆக்சிஸ் பார்த்தேன்னா எனக்கு ஹைட்டு கிடைக்கும். ஒய் ஆக்சிஸில் ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் யார் போயிருக்கா, எக்ஸ் ஆக்சிஸில் தான் போயிருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சார், 0. அப்போ இந்த டம் மொத்தமாக போயிருமா? அப்போ என் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ரேஞ்சு வேணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஸ்பீட் என்ன, velocity along x axis பார்த்தனா u cos theta, இதுதான் velocity along x axis. அப்ப u cos theta. டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ சார், எவ்வளோ நேரம் அஸ்தில் போயிட்டு மேலே விழுந்து கீழே வந்துச்சு, 2u sin theta divided by g. இந்த u மல்டிப்ளை பண்ணனா u ஸ்கொயர் வரும், 2 sin theta cos theta divided by g. இல்ல 2 sin theta cos theta நீ எப்படி எழுதலாம், sin 2 theta. இதுதான் ஒரு ரேஞ்சோட ஃபார்முலா. புரிஞ்சா? இதுதான் ஒரு ரேஞ்சோட ஃபார்முலா. இது டைம் ஆஃப் ஃப்ளைட், இது ஹைட்டு, இது ரேஞ்ச். இந்த 3 ஃபார்முலா வந்துட்டு கேட்பாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கும் சரியா, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கும் ஹைட்டுக்கு நீ வந்து ஒய் ஆக்சிஸை மட்டும் பாரு. ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி என்ன, யூ சைன் தீட்டா. ஒய் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் என்ன, மைனஸ் ஜி. எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி என்ன, யூ காஸ் தீட்டா. ஆக்சிலரேஷன் என்ன, 0. இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இதுதான் சார் உனக்கு மேக்ஸிமம் ஹைட் வேணுமா, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. டைம் வேணுமா, 2u sin theta by g. ரேஞ்ச் வேணுமா, u ஸ்கொயர் sin 2 theta by g. மேக்ஸிமம் ரேஞ்ச்னா இதோட வேல்யூ என்ன ஆயிரும் சார், மேக்ஸிமம் ரேஞ்ச்னா இதோட வேல்யூ 1 ஆகணும். சரிங்களா? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரியில் எனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். இப்போ நான் ஹரிசாண்டல் மோஷன் பற்றி மட்டும் பார்க்க போகிறேன். ஹரிசாண்டல் மோஷன்னா நான் ஒரு ஆப்ஜெக்டை வீட்டு மொட்டை மாடிலேருந்து நேராக இப்படி எறிகிறேன்னு வச்சுக்கோ. கிராவிட்டி அப்படியே விட்டுருவோம், நான் நேராக போய்க்கோ. இல்லை, கிராவிட்டி கொஞ்சம் இடத்துல இழுத்துருப்பேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கிருந்து வீட்டு மொட்டை மாடியில் போ, வந்த ஸ்ட்ரெயிட்டாக எரி, வந்து வேணா போய்கிட்டே இருக்குமா, இல்லை சார் கீழே வந்துடும். ஏன் சரினா கிராவிட்டி அவனை கீழே இழுக்கிறான். அப்போ நல்லா பாரு, என்னோட வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ யூ சார். வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ் என்ன சார், நான் கீழே எரியவே இல்லை, நான் நேராக தான் எரிஞ்சிருக்கேன். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ் 0 சார். ஆக்சலரேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ சார், 0. ஆக்சலரேஷன் ஒய் ஆக்சிஸ்ல என்ன சார், மைனஸ் ஜி. புரியுதா இல்லையா, புரியுதா இல்லையா? அதான் சார் கான்செப்ட். அப்ப எனக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க டிஸ்டன்ஸ் வேணும்னா நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ½ AT ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ½ AT ஸ்கொயர் ஃபார்முலா. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷனே இருக்காது, அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி. இதுதான் சார் கிடைக்குது. சரிங்களா? இதுதான் சார் கிடைக்குது. ஒய் ஆக்சிஸ்ல வேணும்னா என்ன பண்ணலாம் சார், எனக்கு ஒய் ஆக்சிஸ்னா இதுதான் சார் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ½ GT ஸ்கொயர். இப்படி எழுதலாமா? நல்லா பாரு, ஒய் ஆக்சிஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இந்த டேர்ம் போயிருச்சுன்னா ½ GT ஸ்கொயர். நான் டைமோட வேல்யூ இங்கிருந்து எடுத்தேன்னா என் டைம் என்ன ஆயிரும் சார், டைமோட வேல்யூ என்ன ஆயிரும், எக்ஸ் டிவைட் பை யூஎக்ஸ். அப்போ ½ x ½ gx ஸ்கொயர் பை ux ஸ்கொயர். இதுதான் ஒய் ஆக்சிஸ். சரியா? டைம் வேணாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா, டைமோட வேணும்னா ஸ்ட்ரெயிட்டா ½ GT ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இங்கே வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னவா இருக்கும், நான் இங்கேருந்து கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. இதில் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னவா இருக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு ½ GT ஸ்கொயர். இல்லை டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன சார், 2y/g ரூட்டுக்குள்ள. சரிங்களா?
ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா இந்த டேர்ம் இருக்காது. ஸோ இந்த டேர்ம் போயிடுச்சுன்னா இதான் சார் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டி வேணும்னா யோசிச்சு பாரு, இதான் ஆப்ஜெக்ட் கீழே வருது. எந்த பாயிண்ட்ல இந்த வெலாசிட்டி எடுத்தா இது யூஎக்ஸ், சாரி யூஎக்ஸ் இல்லைன்னா யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இந்த ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்ன ஆகும் சார்? ஸ்டார்டிங்ல 0வா இருக்கும், ஆப்ஜெக்ட் கீழே வர ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எனக்கு வெலாசிட்டி வேணும், இந்த வெலாசிட்டி வந்து சம் விஒய்னு வச்சுக்கோ. அப்போ ரிசல்டன்ட் வேணும்னா இந்த வெக்டருக்கும் இந்த வெக்டருக்கும் ரிசல்டன்ட். ஓகேவா? இது அந்த அளவுக்கு உன்ட்ட கேட்கறது இல்லை. உன்ட்ட கேட்கக்கூடியது என்ன சார்? இந்த டெரிவேஷன் தான். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல உனக்கு வெலாசிட்டி வேணா இங்கே பாரு, வெலாசிட்டி எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து யூ, ஒய் ஆக்சிஸ்ல இருக்க வெலாசிட்டி இவ்வளோ. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி வேணும்னா ரொம்பவே சிம்பிளான ஈக்குவேஷன். நான் உனக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா இன்டூ டைம். அப்போ டைம் என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா. ஒய் ஆக்சிஸ்ல வேணும்னா இதான். சரியா? இதில் டைமுக்கு பதிலா, ஓகே, நான் டைமுக்கு பதிலாக இந்த டேர்மை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சப்ஸ்டியூட் பண்ணால் இது என் ஈக்குவேஷனாக எனக்கு கிடைக்கும். உனக்கு இது தேவை இல்லை அந்த அளவுக்கு. உனக்கு இதுக்கு டெரிவேஷன் வேணும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? டெரிவேஷன் கொடுக்கறது ஒன்றும் இல்லை. ஒய் ஆக்சிஸ் மோஷன் வேணும்னா யூ சைன் தீட்டா டி மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். சரியா? இது என்ன ஃபார்முலா? y is equal to ut plus half at square. s is equal to ut plus half at square. So s என்ன சார்? ஆப்ஜெக்ட் கீழே வருது, அதனால மைனஸ் போட்டுருவேன். சரியா? இல்லை நான் கீழேருந்து மேலே இந்த இதுக்கு மொத்தமாக எழுதிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நீ மேலே ஏறிட. அப்போ ஒய் ஆக்சிஸில் இதுதான் சார் ஒய். ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஹைட் போகுது? ஒய் ஆக்சிஸில். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டி மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். இந்த டைமுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா யூ சைன் தீட்டா டிக்கு பதிலாக என்ன ஆயிரும் சார்? எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா மைனஸ் ஹாஃப் ஜி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இந்த யூ கேன்சல். sin theta by cos theta tan theta. So x tan theta minus gx square by 2u square cos square theta. அவ்வளோதான் சார். ஓகேங்களா? அவ்வளோதான். ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். இதில் இவ்வளோதான் வச்சா போதும். ஓகே. ஸோ நல்லா பாரு, இதுக்கு முன்னாடி நீ உனக்கு எது இம்பார்ட்டன்ட்? உனக்கு இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன் இந்த டெரிவேஷன் சார். இந்த 3 டெரிவேஷன் தான் உனக்கு கேட்பாங்க. இந்த டெரிவேஷன் உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு தாராளமாக என்கிட்ட கேளு. சரியா? உங்கள் எல்லாருக்குமே டவுட் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குன்னா சுற்றி வரப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது, ஃபைனலாக இங்கே போயிடுச்சு சார். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு ஃபைனல் பாயிண்ட்க்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எவ்வளோ ஆங்கிள் சார் ட்ராவல் பண்ணியிருக்கு? இந்த ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல, இதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பேரலக்ஸ் மெத்தடில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த ஆப்ஜெக்ட் இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோ, இந்த டிஸ்டன்ஸ் எஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ நான் வந்துட்டு என்ன சொன்னேன்? இந்த ஆங்கிளும் அதுக்கு பக்கத்தில் இருக்க சைடு ஆர் இன்டூ தீட்டாவோட வேல்யூ எஸ். அப்போ தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? எஸ் பை ஆர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தீட்டா வந்து ஆங்கிளோட யூனிட் என்ன சார்? ரேடியன். சரிங்களா? ஸோ ஆங்கிள் டிஸ்கிரைப் பை பார்ட்டிகல். ஒரு பார்ட்டிகல் குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ ஆங்கிள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, அது பேர் தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமால் டிவைட் பண்ணிடு. சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமால் டிவைட் பண்ணால் ஆங்குலர் வெலாசிட்டி. சரியா? ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஸோ டெல்டா தீட்டா பை டெல்டா டி. டெல்டா டி வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா இது என்ன ஆயிரும் சார்? டி தீட்டா பை டிடியாக மாறிடும். அவ்வளோதான் சார் கான்செப்ட். இது ஒரு ஆங்குலர் வெக்டார். சரியா? இது ரேடியஸ்னா இப்படி இருக்கு சார். ரேடியல் வெக்டார் எப்பவுமே சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட்டை நோக்கி போகும். ஒமேகா பார்த்தீங்கன்னா ஆக்சியல் வெக்டர், அதாவது எந்த ரவுண்ட் இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக வரும். சப்போஸ் நான் இப்படி சுத்துறேன்னா அப்போ ஒமேகா இப்படி இருக்குன்னு அர்த்தம். நான் இப்படி சுத்துறேன்னா ஒமேகா கீழே வருதுன்னு அர்த்தம். இதோட யூனிட் என்ன? ரேடியன் பர் செகண்ட். எப்படி ரேடியன் பர் செகண்ட்? இதோட யூனிட் ரேடியன், இதோட யூனிட் செகண்ட். ரேடியன் பர் செகண்ட். ஆக்சிலரேஷன் வேணுமா? என்ன பண்ணு? எக்ஸ்கியூஸ் மீ. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண வெலாசிட்டி, வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சிலரேஷன். அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆங்குலர் ஆக்சிலரேஷன். சரிங்களா? ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஸோ டி ஒமேகா பை டிடி இது வந்து ஆக்சியல் வெக்டார். டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரா இங்கிட்ட ஆக்ட் ஆகுறது டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். இந்த ஆக்சிலரேஷனால ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி மாறும். இந்த ஆக்சிலரேஷனால என்ன ஆகும்? ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து மாறும். சரியா? ஸோ நல்லா பாரு, ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குன்னா இதுதான் சார் என் வெலாசிட்டி.
சரியா? இது ஏன் ரேடியல் வெக்டார் ஆர். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் சார்? இங்க டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலைன்னா அங்க டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஒரு சர்க்குலர் மோஷன்ல பாரு, ஒரு நொடியிலையும் வெலாசிட்டி பாரு மாறுதா? இங்கிட்டு இருக்கு, அடுத்து இங்க இருக்கு, அடுத்து இங்க இருக்கு, அடுத்து இங்க. வெலாசிட்டி டைரக்ஷன் என்ன ஆகுது? மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்ப சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. என்னோட டெல்டா ஆர் பை ஆர் வந்து டெல்டா வி பை விக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா நெகட்டிவ் சைனோட தான் வரும். சரியா? நெகட்டிவ் சைனோட. உங்க புக்ல நெகட்டிவ் யூஸ் பண்ணிப்பா, நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ் சார். இப்போ எனக்கு இதுல இருந்து டெல்டா வியோட வேல்யூ எப்படி எழுதுவேன்? டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி டைம்ஸ் டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர். புரிஞ்சா? இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன சார்? டிவி பை டிடி. சரியா? இப்போ ரொம்ப ஸ்மால் ஆங்கிளுக்குனா, இல்ல இந்த இடத்துல டைம் ரொம்ப சின்னதா இருக்குன்னா, இது என்ன ஆயிரும்? டெல்டா வி வந்து என்ன ஆயிரும்? டிவி ஆயிரும். அப்ப இது டிவியோட வேல்யூ என்ன சார்? வி டைம்ஸ் டிஆர் டிவைடட் பை ஆர். நான் சொல்றது புரியுதா சார்? கன்ஃபியூஸா இருக்குன்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. இப்படி எழுதிக்கோ. டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போட்டு இப்படி எழுதிக்கோ. டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போட்டு வி டைம்ஸ் டிஆர் பை டிடி. இப்போ நல்லா பாரு, நான் இந்த ஆரை இங்கே போட்டாலும் ஒன்று தான், இல்லை இங்கே போட்டாலும் ஒன்று தான். டிஆர் இல்லை, ஆர் மட்டும்தான் வரும். டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி டைம்ஸ் ஆர் டிஆர். இது புரிஞ்சா? என்ன பண்ணியிருக்கோம்? டெல்டா விக்கு பதில் டிவி, டெல்டா இருக்கு பதில் டிஆர்னு போட்டிருக்கோம். எனக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா என்ன அர்த்தம் சார்? ஆக்சலரேஷன் வந்து டிவி பை டிடி. ஸோ டிவியோட வேல்யூ என்ன சார்? இதான் சார் டிவியோட வேல்யூ, மைனஸ் வி பை ஆர் டைம்ஸ் டிஆர். இதை நான் டிடியால டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் சார் கான்செப்ட். இதால டிவைட் பண்ண போறேன், டிடியால டிவைட் பண்ண போறேன். நான் இதை டிடியால டிவைட் பண்ணணும். டிஆர் பை டிடின்னு என்ன? டிஆர் என்ன சார்? ஆர் வந்து ரேடியல் வெக்டார். ஸோ அதை டைமால டிவைட் பண்ண என்ன? வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமால டிவைட் பண்ண வெலாசிட்டி. அப்போ மைனஸ் வி, இது ஒரு வெலாசிட்டி, ஸோ வி ஸ்கொயர் பை ஆர். இதுதான் சார் உங்கள் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா, மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர். இந்த டெரிவேஷன் கேட்போம், ஒன்றில் இங்கேருந்து ஆரம்பி அப்படியே இந்த ஸ்டெப்க்கு வந்துரு, முடிச்சிரு. ஓகே. இப்போ நல்ல வர யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன். சரியா? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இருக்குன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லா இடத்துல ஆக்சலரேஷன் எவ்வளோ சார்? வி ஸ்கொயர் பை ஆர், வெலாசிட்டி மாறாது. இதே வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆகும். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆகும். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இங்கே ஆக்ட் ஆகும். அப்போ நெட் ஆக்சலரேஷன் என்ன? சரியா? நெட் ஆக்சலரேஷன் இங்கிருந்து ஆக்சிடென்ட் டான் தீட்டா வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் சார்? இதுதான் டான் தீட்டாவோட வேல்யூ என்ன சார்? ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட்ல என்ன இருக்குது? ஏடி. சரியா? அட்ஜசன்ட்ல என்ன இருக்குது? ஏசி. அப்போ டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை ஏசி. இப்படி போடலாமா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உனக்கு தெரியுதா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஆக்சுவலாக இது கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சிருக்கணும், ஏன் தப்பு? இந்த வெக்டார் இப்படி வரும். இப்போ நல்லா பாரு, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, ஹைபோட்டனியூஸ் ஆயிடுச்சு. சரியா? அப்போ என் ரிசல்டன்ட் வேணும் அப்படின்னா ஆங்கிள் எப்படி போடுவேன்? டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஏடி பை ஏசி. ஏடினால தான் இது என்ன ஆகுது? நான் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம்னா வெலாசிட்டி மாறுதுன்னு அர்த்தம். சரியா? ஸ்பீடும் மாறுதுன்னு அர்த்தம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஸ்பீடு மாறாது, நான் யூனிஃபார்ம்ல தான் ஸ்பீடு மாறும். டிவைடட் பை ஏசி. ஏசிக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை ஆர் போட்டுக்கோ. வி ஸ்கொயர் பை ஆர். அந்த ஏஆர் எப்படி எழுதலாம்? பைத்தகரஸ் தியரம் வச்சு ஏஆர் நான் வந்து ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏசிக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை ஆர்னு போட்டுக்கலாம், இந்த ஹோல் ஸ்கொயர். இதான் உன்னோட நெட் ஆக்சலரேஷன். சரியா? ஆங்குலர் மோஷனோட ஈக்குவேஷன் நல்லா பாரு. இதை நம்ம நார்மலாக டிரைவ் பண்ணது. வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. வி என்ன சார்? லீனியர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டிக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டி. இனிஷியல் லீனியர் வெலாசிட்டிக்கு பதிலாக இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. இது ஆல்ஃபா. ஆல்ஃபா பார்த்தேன்னா என்ன சொன்னேன்? ஆல்ஃபா பார்த்தேன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆல்ஃபா என்னது? ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கோங்க. சரியா? ரெண்டுத்தையும் ஜஸ்ட் என்ன பண்ண போற? நீ கம்பேர் பண்ண போற. ரெண்டு ஈக்குவேஷனையும் நீ கம்பேர் பண்ண உனக்கு வேலை முடிச்சு. வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா? இந்த லெசன்ல இருக்கிறது எல்லா இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லிட்டேன். எதெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். தயவு செய்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி படிச்சுக்கோ.
உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு. ஓகே, நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிரிப்ஸியாக தான் வச்சிருக்க ட்ரை பண்ணுறேன். கிரிப்ஸின்னு தான் சொல்லுவேன், சரியா? கிறிஸ்பி நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஷெஃப்பை பார்த்து கிரிப்ஸின்னு சொல்லி பழகிடுச்சு. ஓகே, ஸோ லெக்சர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிரிப்ஸியாக தான் இருக்கும். உனக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே. சரி, ஸோ ஹோம்ஒர்க்குக்கு நான் கூடி சீக்கிரம் உனக்கு டிபிபி கொடுத்துருவேன், சரியா? ஹேவ் அ நைஸ் டே கிடையாது, ஹோம்ஒர்க்குக்கு கூடி சீக்கிரம் உனக்கு டிபிபி வந்துடும். புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷினுக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அது ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு போர்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.